Hello everyone, welcome to Chennai Academy. So, in this class, we will talk about modern test batch max explanation. That is test 13. What topic main profit and loss, simple interest, compound interest, and then time and work. All are important topic. Very important topic. Three topics are 10 questions. லாபம் மற்றும் நஷ்டம், அதாவது கிட்டத்தட்ட இது வந்து பர்சன்டேஜ் பேசிஸ் தான் கேட்பாங்க. அதே மாதிரி தனி வட்டி கூட்டு வட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதுக்கப்புறம் மட்டும் நேரம் மற்றும் வேலை. சரி, ஓகே, டேரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். மேக்ஸ் இன்னைக்கு 30 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned on rupees 20,000 invested 3 months at the rate of 5% per annum? 20,000 ரூபாய்க்கு 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் 3 மாதத்துக்கு தனி வட்டி யாது? இதுதான் ட்விஸ்ட்டு. இது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம மீன் பண்ணிக்கணும். ஏன்னா 3 மாதங்கள்னு கேட்குறாங்க. நம்ம வருஷத்துக்கு தான் பார்த்துருப்போம். ஆனால் வருஷத்துக்கு வட்டி என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 3 மாதம்ன்றப்ப அது வட்டி உட்காந்து நம்ம பிரிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது, டேரெக்டாக எடுத்துக்க வேண்டி தான். இது நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. SI = PNR/100. இது வச்சு போட்டாலும் ஓகே தான், இல்லைனாலும் அப்படியே டேரெக்டாக போட்டாலும் ஓகே தான். அப்போ SI தான் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. பிரின்சிபல் எவ்வளோ? 20,000. 3 மந்த் எப்படி அதெல்லாம்? 3/12. 12ல் 3 மாதம் இன்ட்டு 3, 12 எத்தனை? 500. ரைட், இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 2க்கு 2, 2க்கு 2, 4, 50. அதை அடிச்சோனாக்கா 250. இப்போ SI வந்து 250. சார் இது வந்து இப்படி தான் ப்ரொசீஜராக போடணுமா அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கூட எடுத்துக்கலாம். அது சரி, இதெல்லாம் போடாமலே மனக்கணக்காகவே போடலாம். அப்படி இப்போ எனக்கு தேவை வந்து 20,000 ரூபா இருக்குது. 20,000க்கு ஒரு வருஷத்துக்கு எனக்கு 5% கண்டுபிடிக்கணும். நான் 20,000க்கு 10% எவ்வளோ? 2,000 ரூபா. அப்போ 5% எவ்வளோ? 1,000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு எத்தனை 3 மாதம் இருக்குது? 4 3 மாதம் இருக்குது. அடிச்சோன்னா 250. முடிஞ்சு கதை. இது மனக்கணக்காகவே நம்ம போடலாம். நீங்கள் ப்ரொசீஜராக அந்த மாதிரி பிகினிங்கில் மேக்ஸ் கற்றுறவங்க வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜராக போடுங்க. ஏன்னா தப்பு நடக்குது. மைண்ட் மேக்ஸ் போடுறவங்க வந்து கொஞ்சம் நல்லா மேக்ஸில் நல்லா புரிதல் இருக்கிறவங்க வந்து மைண்ட் மேக்ஸ் போடுவாங்க. கொஷினே பெருசாகுது. A man earns rupees 30 on the first day and spends 25 on the next day. He gains rupees 30 on the third day and spends 25 on the fourth day. If he continues to save like this, how soon will he have rupees 16 hand? ஒரு மனிதன் முதல் நாளில் 30 சம்பாதித்து அடுத்த நாள் 25 செலவு செய்கிறார். ஓ, டே 1 வந்து டே 1ல் 30 rupees, டே 2ல் -25. அப்போ எண்ட் ஆஃப் த டே 2ல் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்க போகுதுனாக்கா வெறும் 5 ரூபா தான் இருக்க போகுது. அதான் சொல்லியிருக்காங்க. 2 நாள் வேலைக்கு போல் செலவு பண்ணுறதுக்கு மட்டும் 25 ரூபா இருக்குது. இதேமாரி ரிப்பீட்டடாக பண்ணி பழகின்னு போகிறாப்புல. அப்போது என்னைக்கு அவர் கையில் வந்து 60 ரூபா இருக்கும்? இந்த வாக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ சீக்கிரம் அவரது கையில், அது 60 ரூபாய் எனில் 60 ரூபாய் எவ்வளோ சீக்கிரம் அவரது கையில் இருக்கும் தான் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். சரி, ஏன்னா ஏன் அது எப்படி சொல்கிறேன்னாக்கா பின்னாடி இருக்கும் ட்விஸ்ட். இது நம்ம நினைப்போம் 2 நாளைக்கு 5 ரூபா. அப்போ 60 வரணும்னா 12 × 2, 24 நாள் போட்டு போயிடும். கரெக்டா? ஏன்னா 2 நாளைக்கு 5 ரூபா, 2 நாளைக்கு 5 ரூபா, 4 நாளைக்கு 10 ரூபா. கரெக்டா? 6 நாளைக்கு 15, 8 நாளைக்கு 20. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 10 நாளைக்கு 25, 20 நாளைக்கு 50, அடுத்த 4 நாளைக்கு ஒரு 10 ரூபா வருதா? அப்போது 24வது நாள் எனக்கு 60 ரூபா கையில் நிற்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இது வந்து இப்படி தான் வச்சு தான் இந்த கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பட் இது தப்பு. இந்த மெத்தட் தப்பு. நல்லா புரிஞ்சுங்க. டே 1ல் அவர் வந்து சம்பாதிக்கிறது 30, டே 2ல் அவர் வந்து செலவு பண்ணுறது 25. அப்போது 2வது நாள் முடிவில் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குனாக்கா 5 ரூபா இருக்கும். 2வது நாள் முடிவில் அவர்கிட்ட 5 ரூபா இருக்கும். 4வது நாள் முடிவில் 10 ரூபா இருக்கும். 6வது நாள் 15, 8வது நாள் 20, 10வது நாள் 25, 12 வந்து 30. ரைட். இப்போ 12வது நாள் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட 30 ரூபா கையில் இருந்துடும். அடுத்த நாள் அவர் வேலைக்கு போகிறாரு. ஏன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் போகுது. அடுத்த நாள் வேலைக்கு போக சொல்லும் 13வது நாளே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சம்பளம் கொடுத்தா அவர்கிட்ட வந்து 30 + 30 கையில் 60 ரூபா இருக்கும். பட் எவ்வளோ சேவ் பண்ணுறாரு கொஸ்டின் கேட்கவே இல்லை. 60 நாள் எவ்வளோ சீக்கிரம் அவரது கையில் இருக்கும் தான் கேட்டிருக்கேனே தவிர எவ்வளோ சேவ் பண்ணுறான்ல. அப்போ வந்து 12 நாள் முடிவில் 30 ரூபா இருக்கும். 13வது நாள் ஒரு வேலைக்கு போக சொல்லும் அவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போது 13வது நாளே பார்த்தீங்கன்னாக்கா அவர் கைக்கு
60 ரூபா கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸில் போகாதீங்க. எல்லாருமே மேக்ஸ் போகிறவங்க இந்த ப்ராசஸ் தான் போவாங்க. பட் கொஸ்டினோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், இங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. எவ்வளோ பேர் இது கரெக்டாக போட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போங்க. இதுவும் ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் கேட்டோன்னே கொஞ்சம் ஷாக் ஆவீங்க. ஒருவர் 55 மீட்டர் துணியை விற்பதன் மூலம் 11 மீட்டருக்கான விற்பனை விலையை லாபமாக பெறுகிறார் எனில் அவரது லாப விழுக்காடு கண்டுபிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு 55 மீட்டர் துணி விற்கிறேன்னா எனக்கு 11 மீட்டர் வந்து ப்ராஃபிட். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளாஸில் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஒரு வியாபாரியோட லாபம் மற்றும் நஷ்டம் எதை சார்ந்து இருக்கும்னாக்கா அவரோட அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் தான் மட்டுமே இருக்கும். இது எப்பவுமே 100% ப்ராஃபிட் ஆர் லாஸ், லாபம் அல்லது நஷ்டம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னாக்கா அவரோட காஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்கும். இப்போ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. 55 மீட்டர் துணியை வந்து நீ விற்பனை செய்கிறேன்னா அதில் உனக்கு வந்துன்னா 11 மீட்டர் லாபம். அப்போ 44 தானே உங்களோட அடக்க விலையாக இருக்கும். இதுதானே காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து ப்ராஃபிட் அவனே சொல்லிட்டான் கிளியரா. இது வந்து செல்லிங் ப்ரைஸு, அதாவது செல்லிங் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ். அதாவது ஒரு மீட்டர் 1 ரூபான்னு கூட எடுத்துங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ரைஸாக கூட நீ கன்வெர்ட் பண்ணிங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸாக எடுக்க சொல்ல ஒரு மீட்டர் 1 ரூபான்னு எடுத்துனா 55 ரூபா இருக்குது, ப்ராஃபிட் உனக்கு 11 ரூபா. அப்போது நீ எவ்வளோ அதில் முதலீடு செஞ்சீங்கன்னா 44 ரூபாய் தான் அடக்க விலை. அப்போ அடக்க விலைக்கு 11 ரூபான்றது எவ்வளோ? 44 ரூபாய்க்கு 11 ரூபான்றது எவ்வளோ? 25%. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 20 போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25. ஏ என்பவர் வேலையை 16 நாட்களில் செய்கிறார். பி என்பவர் ஏ விட 60% அதிகம் திறமையானவர். அதே வேலையை பி மட்டும் முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்? A can do a certain job in 16 days. B is 60% more effective than A. How many days B alone take to do the same work? நான் டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எஃபிஷியன்சி மெத்தடில் தான் போடுவேன். ஏன்னா 1 by மெத்தடில் போட மாட்டேன். நிறைய கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 1 by மெத்தடில் நம்ம எக்ஸாக்டாக வந்து ஆன்சர் அவுட்புட் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலுமே ப்ராசஸ் பெருசாக இருக்கும். இது ஒரு சிம்பிளாக ஒரு 3 ஸ்டெப்லேயே போட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவு புரிதல் இருக்குன்னு பார்த்தாங்க. அது சிம்பிளாகவே வந்து அது யூனிட் கணக்கு வச்சு நான் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. இப்போது A can do a certain job. A, B தான் 2 பேரும் எங்கேஜ் ஆகிருக்காங்க அந்த ஜாபுக்கு. A வந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாருன்னா இது டேஸ், இது டேஸ். இப்போ 16 நாளில் முடிக்கிறாங்க. B என்பவர் 60% மோர் எஃபிஷியன்ட் தன் A. B என்பவர் A விட 60% திறமையானவர். அப்போ நான் Bக்கு 60 போடுறேன்னா அப்போ Aக்கு நான் என்ன போட முடியுங்க? இவரு எக்ஸ்ட்ராவாக 60 இருக்காரு அப்படின்னா இப்போ நான் இவருக்கு 100 போட்டால் இவருக்கு 160 நான் போடணும். இதுதான் கணக்கு. அப்போது இந்த எஃபிஷியன்சி நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா இது ரெண்டும் வந்து சிம்பிளாக அடிங்க. 20 ஏற்படல அடிச்சாலே 5:8. இப்போ 5:8ன்னு இருக்கும். இவன் ஒரு நாளைக்கு 5 வேலை செஞ்சானா ஒரு நாளைக்கு 8 வேலை செய்வான். அப்போ தான் வந்து 60% அவனோட எக்ஸ்ட்ராவாக செய்ய முடியும். இப்போ இவனை 5னா 100 இருக்குமா? இவனோட எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக செய்கிறான்? 3 வேலை எக்ஸ்ட்ரா செய்கிறான். அப்படின்னாக்கா 5ல் 3 எவ்வளோ? 60%. ஸோ அப்போ நம்ம கணக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்போது 16 நாள் வேலை செய்கிறப்பல ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறப்பல இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? ஒரு நாளைக்கு 5 வேலை, எத்தனை நாள் வேலை செய்கிறாரு? 16 நாள். அப்போது 80 ஒர்க் செஞ்சுருப்பாரு. கரெக்டாக? அப்போ மொத்தமாக வேலை எனக்கு 80 இருக்குது. 80 பாக்ஸ் எடுக்கணும். அது 16 நாள் ஏன் முடிக்கிறாரு? எனக்கு பியோட வேலை தான் கேட்குறாங்க. அப்போ பி ஒரு நாளைக்கு 8 வேலை செய்கிறாரு. அடித்தா எனக்கு 10 days. அப்போது 10 நாள். எவ்வளோ பேர் இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா 2 ஸ்டெப் அவ்வளோதான். நீங்கள் வந்து டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் 1 by மெத்தடில் போடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா இது எக்ஸாம் நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைமிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அப்படின்றப்போ இந்த 3 ஸ்டெப்பு தப்பே இல்லாமல் அவுட்புட் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். 1 by மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரிவர்ஸ் ப்ராசஸில் போடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன் அதிகம். ஓகே, ஒரு பண்ணையில் உள்ள குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகள் எண்ணிக்கை போல 2 மடங்கு. ஓகே, வாத்து மற்றும் குதிரைகளின் மொத்த பாதங்கள் எண்ணிக்கை 70 ஃபுட் கேட்குறாங்க. அதோட ஃபுட் வந்து 70ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீட். ஓகே, வாத்துகளின் எண்ணிக்கை என்ன? ஒரு பண்ணையில் குதிரை வாத்து இருக்கு. ஹார்ஸு டக், ரைட்டா? ஹார்ஸு டக், ரைட்டா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஆன் ஏ ஃபார்ம் இஸ் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் டக். இப்போ இவன் 2 இருந்தால் 1, அதாவது ஒரு வாத்துக்கு 2 குதிரை, அந்த மாதிரி வந்து ரேஷியோவில் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீட் ஆஃப் டக்ஸ் அண்ட் ஹார்ஸ் கவுண்டட் டுகெதர் இஸ் 70. அப்படின்னா இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். இது வந்து எக்ஸ் தான் இருக்குது. எக்ஸ்லேயே நம்ம எடுத்துப்போம். இப்போ ஒரு வாத்து இருக்குது. ஒரு வாத்துக்கு எத்தனை கால் இருக்குது? 2 இருக்குது. ரைட்டா? ஒரு குதிரைக்கு 4 கால். அப்போ 2 குதிரைக்கு 8 கால். இப்போ இதை அடிச்சோனாக்கா எனக்கு ரேஷியோவில் 4:1 கிடைக்குது. இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். ரைட்டா? அப்போது 4:1 ரேஷியோவில் கிடைக்குது. இது வந்து ஆர்ஸோ டக்கோட விஷயம் கிடையாது, அவங்களோட கால்களோட விகிதம் தான் இது. அப்படின்றப்போ 2 கால்களுக்கும் சேர்த்து 4x + 1x
எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 70ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ 5x இஸ் ஈக்குவல் டு 70 ரைட்டா. அப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு 14 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 14 அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். 14லாம் எனக்கு 56, இங்கே வந்து 14. ஆக்சுவலாக புத்திரியோட மொத்த கால்கள் 56ம் வாத்தோட மொத்த கால்கள் 14 இருக்குது. ஆனால் அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் டக்கு தான் கேட்குறாங்க ரைட்டா. அப்போ இந்த மொத்த கால்கள் வந்து 14 இருக்குன்னா 7 வாத்துக்கு தான் 14 கால் இருக்கும் கரெக்டில். அப்போது மொத்த வாத்துகளின் எண்ணிக்கை எனக்கு 7. சார் இவ்வளோ தூரம்லாம் எப்படிலாம் ட்ரை பண்ணி போட்டுக்கணுமா சார், வேறு எதனா சிம்பிளாக சொல்லுங்கள் சார். இதுதான் ப்ரெஷரன் மெத்தடு. பட் நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். இதை விட இன்னும் கஷ்டமாக கூட இருக்குது. பட் இதுதான் அதில் இருக்கிறதுல இது ஈஸி. அதை விட இன்னும் ஈஸியாக சொல்லணும்னாக்கா அப்படியே பாருங்கள், மொத்த கால்கள் எனக்கு 70 ரைட்டா. அப்போ 70னா 2 பேரும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. நான் ஆப்ஷன் வைஸ் போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஏ எடுக்கிறேன்னு வச்சுங்க. வாத்து தான் வந்து எனக்கு வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கு கேட்குற ஆன்சர் வந்து வாத்து தான் கேட்குறாங்க. அப்படின்றப்போ 5ன்னு எடுக்கிறேன்னாக்கா 5 வாத்துக்கு 10 கால், இதோட டபுள் 10, அப்போ 40. யாருக்கு? குதிரைக்கு. ஏன்னா இதோட டபுள் 10, ஒரு குதிரைக்கு 4 கால்னா 10, அப்போது எனக்கு 50 தான் வருது. ஸோ இது அவுட். ரெண்டாவது ஆப்ஷன் எடுங்க, 7ன்னு இருக்குது. 7 வாத்துக்கு வந்து 14 கால் ப்ளஸ் இன்ட்டு டபுள் 14 இன்ட்டு 4 56, அப்போ 70. அப்போ எக்ஸாக்ட் ஆன்சர் வருது. இப்படி போட்டு போயிடணும். சிம்பிள் தான். ஆன்சர் ஆப்ஷன் வச்சு ஈஸியாக போகலாம். இதுக்கு மேலே போகணுன்ற அவசியம் தான் இல்லை. இங்கே பாருங்க 35 இருக்குது. 35 டபுள் 70. உங்கள் குதிரையே வந்து டபுளாக வைத்துங்க. இதெல்லாம் வந்து ஆன்சர் ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டுக்கலாம். இதுதான் ஆன்சர் 7. முதல்ல போட்ட மெத்தடில் போட்டதாலும் ஓகே தான். இப்படி ஆன்சர் ஆப்ஷன் வச்சாலும் போட்டதாலும் ஓகே தான். எனக்கு தேவை டைம் சேவ் ஆகணும், ஆன்சர் கரெக்டாக அவுட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஒரு குறிப்பிட்ட தொகையானது எத்தனை வருடங்கள் 8% வட்டி விகிதத்தில் 3 மடங்காக அதிகரிக்கும்? சம் ஆஃப் மணி ட்ரிபிள் இட் செல்ஃப் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது நோட் பண்ணிக்கணும். சில கணக்கில் வந்து உங்களுக்கு தனி வட்டியோ கூட்டு வட்டியோன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் காமனாக கொடுத்துருந்தாங்கனாக்கா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் ரைட்டா. 8% per annum ஓவர் ஏ சர்டன் டைம், ஃபைன் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது பிரின்சிபல் எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், வாட் எவர், இல்லை 100 ரூபா கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே வச்சு சொல்லி கொடுக்குறேன். இப்போ 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. ஒரு அமௌண்ட்டு இங்கே வந்து அமௌண்ட் நான் மென்ஷனே பண்ணல. பட் நான் 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். அது ஓவர் த பீரியடில் எவ்வளோ மாறுதுனாக்கா ட்ரிப்பிள் மாறுது, அதாவது 300 ரூபா மாறுது. அப்போ இதில் என்னோட அசல் 100 ரூபாவும் மேற்கொண்டு இருக்கிறது என்னோட வட்டி அப்படி கணக்கு எடுத்துக்கிறேன் ரைட்டா. அப்போது இது வந்து அசல், இது வந்து வட்டி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. அவன் அதான் சொல்லியிருக்கான் ட்ரிப்பிளாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு போதுமான தகவல் இந்த இடத்துல இருக்குது. அப்படின்றப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. இப்போ எஸ்ஐ எவ்வளோ? 200. பிரின்சிபலு 100 ரூபா ரைட்டா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சதவீதம் வட்டி விற்கிதுன்னா 8 டிவைடட் பை 100 ரைட்டா. அப்போது 100 அடிக்கிறோம். இது 8 200 வச்சுனாக்கா 25. அப்போ என் வந்து எனக்கு 25 இயர்ஸ். என் வந்து எனக்கு 25 இயர்ஸ். சார் இது எத்தனை பேருக்கு சார் எக்ஸாம் அதில் இந்த மாதிரி போடணும்னு தோணும், வேறு மாதிரி எதனா சொல்லி கொடுங்க சார் அப்படின்னா சிம்பிள் நார்மலாக எடுத்துங்க. எங்கிட்ட பிரின்சிபல்னு இருக்குது. நான் 100 ரூபாலாம் எடுக்கல, நான் டேரெக்டாக பிரின்சிபலே எடுத்துக்கிறேன். பிரின்சிபல் 3 பிரின்சிபலாக மாறுது. இந்த 3 பிரின்சிபல் யார் வளைஞ்சிட்டு இருக்கா? பிரின்சிபல் ஒரு ஆள் தனியாக வளைஞ்சிட்டு இருக்கான். ரெண்டாவது 2P, இது வந்து இன்ட்ரெஸ்ட். இது டைரெக்டாகவே பிரின்சிபல். இப்படியே டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க உள்ள. எஸ்ஐ வந்து 2P ஈக்குவல் டு பிரின்சிபல் PA தான். N × 8/100. அப்போ என்ன வருங்க? 2 அடிச்சுனாக்கா 4, PP கேன்சல் ஆகிடும். இது என்ன அடிச்சுன்னா 25. இது கீழே இருக்குது, இது மேலே அந்த பக்கம் வந்துச்சுனாக்கா பெருக்கல்ல வந்துடும். அப்போ என்னோட மதிப்பு 25. அவ்வளோதான். எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் 25 தான். நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு அசம்ஷன், நான் 100 தான் எடுக்குமா 1000 எடுக்கக்கூடாது சொன்னால் 1000 எடுத்து கூட போடலாம். 1000னா 3000 வரும். அப்போ 2000 ரூபா வட்டியாக இருக்கும். எது வேணால் எடுத்து போடலாம். எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியான நம்பரை எடுத்துங்க. இல்லை சார் என் நம்பர்லாம் வேணாம், எனக்கு ப்ரொசீஜராக சொல்லணும்னா இதுதான் ப்ரொசீஜர். ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக 10,000 பெற விரும்புகிறார். இது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கணும். பிரதி மாதம், வருடம் கிடையாது, மாதம். வட்டி விகிதம் ஆண்டிற்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது எளிமையான கணக்கு தான். நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, எந்த ஒரு சம் கொடுத்தாலுமே சரி PNR/100 போட்டு பிரின்சிபல் அப்புறம் வாட்டுக்கு என்ன வந்து ஒரு வருஷம்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஆனால் இங்கே கேட்குறது பார்த்துங்க, அவருக்கு மாதம் வட்டியாக வந்து எவ்வளோ வேணும்னாக்கா 10,000 வேணும். அப்போது நமக்கு எல்லா சம்மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருடத்துக்கு தான் நம்ம வந்து கணக்கிடுவோம். அப்போ மாத வட்டி அப்படின்ற 10,000 அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கணும் அவனுக்கு? 1,20,000 ரூபா இருக்கும் ரைட்டா. 12 மாதம் இல்லை, 1,20,000 இருக்கும். ஒரு 10,000 வேணும்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 வேணும். அப்போ அதுக்கு என்ன பிரின்சிபலில் வந்து அவர் வந்து முதலீடுனாக்கா, பிரின்சிபல் எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் தான்.
ஏன்னா மாதம் தானே கேட்குறாங்க, அப்போ நம்ம ஒரு வருஷம் தான் கணக்கு எடுத்துக்கிறோம். இன்ட்டு 8% டிவைடட் பை 100. ரைட்டா? எது கேன்சல் பண்ண முடியும்? இதையும் அடிச்சிட்டு போகிறீங்க, இது வந்து பெருக்கல்ல தான் போகணும். இதையும் அடிக்கலாம். ஒரு முறை 5 15,000 நிற்குது. இது மேலே போச்சுனாக்கா பெருக்கல் வரும். 15,000க்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 0. இப்போ ஆன்சர் வந்து 15 lakhs. 15 லட்சம் ஆன்சர். நீங்கள் இது வந்து இதை வருட வட்டிக்குன்னு சேர்த்து எடுத்து போட்டிங்கனாக்கா, இது மாதிரி போடாமல் 10,000 வச்சு போட்டிங்கன்னா அதுக்கும் ஆன்சர் வரைக்கும் மேலே வச்சுருப்பாங்க. அது எத்தனை பேர் தப்பாக போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கான ஆன்சர் வந்து 15 தான். நல்லா நோட் பண்ணிக்கங்க. அவர் வந்து மாதத்துக்கு தான் சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் எவ்ரி மந்த் அப்படின்றப்போ ஒரு மாதத்துக்கு அவருக்கு 10,000 ரூபா தேவை. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ தேவைன்றது கணக்கு போட்டு அதுக்கு மாதிரி தான் நீங்கள் போகணும். 178. Paulson spends 75% of income. His income is increased by 20% and his increase is expenditure by 10%. Find the percentage increase is saving அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு பால்சன் அப்படின்றவர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட வருமானம் கொடுக்கல. வருமானத்தில் 75% வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலவு செஞ்சிடறாரு. அவரது வருமானம் 20% அதிகரிக்கிறது. அவன் தனது செலவை 10% அதிகரிக்கிறான். அப்போது அவர் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போம், ஒரு 100 ரூபா வாங்குறான்னு வச்சுங்க, 75% செலவு மட்டுமே பண்ணிடுறாரு. மீதி சேவிங்ஸு 25%. இது பர்சன்டேஜ் கிடையாது, இது ரூபா. ரைட்டா? நான் பர்சன்டேஜில் எடுக்கல, இது ரூபாவாக எடுத்துருக்கேன். 100 ரூபா தான் எடுத்துருக்கேன், 100% எடுக்கல. அப்போது 75. இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அவருக்கு? அவரோட சேலரியில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 20%. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 20%னா என்ன ஆகும்? 100 ரூபாய்க்கு 20%னா 120. சப்போஸ் நாங்கள் 1000 ரூபான்னு எடுத்துருந்தா நாங்கள் 1200 ரூபா போடணும். 1020 ரூபான்னு போட்டுறாதீங்க. நீங்கள் 100ன்னு எடுத்துக்கிறீங்க சார், அப்போ 20ன்னு எடுத்துக்கினாக்கா நீங்கள் பர்சன்டேஜ் தான் சரி எடுத்துக்கிறீங்க கிடையாது. நான் ரூபாவில் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் 1000னாக்கா நான் என்ன ஏற்றிருப்பேனாக்கா 1200 ஏற்றிருப்பேன். ரைட்? இதில் அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு 10% எவ்வளோ? 7.5. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 82 ரூபா. 75 ரூபான்றது 82 ரூபா 50 காசு வருது. அப்போ 120ல் 82.50 இது போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 50 97 37 ரூபா 50 காசு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சேவ் பண்ணியிருப்பாரு. இது வந்து செலவு பண்ணுது. 75 ரூபான்றது 10% போட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுற போறீங்க? எதுனா கூட 10 போட்டு 85ன்னு போட்டுறாதீங்க. அது ரொம்ப தப்பு. கரெக்டாக? ஏன்னா இங்கே வந்து இந்த ரூபாய்க்கு தான் நான் வந்து பர்சன்டேஜ் எடுத்துருக்கேனே தவிர ஒட்டுமொத்தமாக பர்சன்டேஜ் நான் பிரிக்கல. சரி, இப்போ இந்த இடத்துல 82 ரூபா 50 காசு வந்து சேவிங்ஸ்லையும், 37 ரூபா 5 காசு 50 காசு வந்து பார்த்தீங்கன்னா சரி, இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து சேவிங்ஸில் போயிடுது. ரைட்டா? 25 ரூபான்றது 37 ரூபா 50 காசாக மாறுதுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 12 ரூபா 50 காசு எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா 25ல் 12 ரூபா 50 காசு அப்படின்றது 50%. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அது தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. 100 ரூபா இருக்கு என்கிட்ட. 100 ரூபாவில் 75 ரூபா வந்து நான் வந்து செலவு பண்ணிட்டேன், 25 ரூபா சேவ் பண்ணிட்டேன். பட் இந்த கண்டிஷனில் போய் நீங்கள் சொல்லுவோம், என்னோட சம்பளம் 20% ஹைக் கொடுக்குறாங்க. ஹைக் கொடுத்தா என்னோட சம்பளம் என்ன ஆகுது? 120 மாறுது. அப்போ அதில் நான் என்னோட செலவில் 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்றப்போ 7.5. அப்போ 82.5 வந்து என்னோட டோட்டல் எக்ஸ்பென்ஸாக இருக்குது. அப்போ சேவ் பண்ணுறது எவ்வளோ இருக்கும்? 120ல் 37.5. ஆல்ரெடி நான் சேவ் பண்ணது 25. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு 37 ரூபா 50 காசு. இதில் வந்து 12 ரூபா 50 காசு கூடுதலாக நான் பண்ணுறேன். அப்படின்றப்போ எனக்கு 25ல் 12 ரூபா 50 காசு எவ்வளோனாக்கா 50%. 400 சதுர மீட்டர் பரப்பளவு வண்ணம் பூச வேண்டியுள்ளது. ஏ வகை பெயிண்ட்டு லிட்டருக்கு 150 ரூபாய், 1 லிட்டருக்கு 4 சதுர மீட்டர் பூசலாம். பி வகை பெயிண்ட்டு லிட்டருக்கு 200 ரூபாய், 6 லிட்டர் சதுர மீட்டர் பூசலாம். சி வகை பெயிண்ட்டுக்கு ரூபாய் 250, லிட்டருக்கு 8 சதுர மீட்டர் பூசலாம். மிக குறைந்த விலையில் 400 மீட்டருக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு. ரைட்? இப்போ 3 டைப் ஆஃப் பெயிண்ட்ஸ் இருக்குது. ரைட்டா? ஏ பி சின்ன கணக்கு தான். அது சம்மதம் அவ்வளோ பெருசாக இருக்குது. நான் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்குறேன். இது நீங்கள் ஃபுல்லாக ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ணால் உட்காந்துக்காதீங்க. 3 பெயிண்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 3 பெயிண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 லிட்டரோட விலை 150. ரைட்டா? எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அடிக்கலாம்? 4. எவ்வளோ அடிக்கணும்னா 400 மீட்டருக்கு அடிக்கணும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது 200 6 400. அடுத்தது 250 8 400. ரைட்டு? இப்போ இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 400 வந்து கடைசியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு யார் எந்த வேல்யூ சின்னது அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு வந்து அவன் கேட்குறதே வந்து குறைந்த விலை யார் வந்து காஸ்ட் லீஸ்ட் காஸ்ட் யார் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்போ நான் 4 டேபிள் அடிக்கிறேனாக்கா எத்தனை நம்பர் வரும்? 3.
இது 30 இருக்கும். 37 ரூபா சொச்சம் வரும். இது அடிச்சோம்னாக்கா 33 ரூபா சொச்சம் வரும். 33.33 போயினே இருக்கும். இது 8ஆம் ஏப்ரல் அடிச்சோம்னாக்கா 3 முறை, இது எவ்வளோ இருக்குது 10 ஒரு முறை, இதுதான் 31 ரூபா சொச்சம் வருது. சரி, அப்படின்றப்போ இதுதான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட். அப்போ நான் வந்து சி வகை பெயிண்ட் தான் எடுத்துக்க போகிறேன். இது எதுவும் எனக்கு தேவையில்லை. சி வகை பெயிண்ட் எவ்வளோ? 250 ரூபாய்க்கு 8 சதுர மீட்டர் கொடுக்கும். அப்போ 400 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்க சொல்லும். இது அடிச்சுனாக்கா 50, இது ரெண்டுத்தி பிறகுனாக்கா எனக்கு 12,500. அப்போ மொத்தம் ஆறு செலவு எனக்கு 12,500. ரைட்டா? இப்போ இதில் வந்து இது டேரெக்டாக வந்து பாயிண்ட்ல வரும். பாயிண்ட்ல வச்சு நான் பெருக்கின்னு நான் விரும்பல. நான் டேரெக்டாக இப்படி அடிச்சு போகிறேன். நீங்கள் ஒரு கணக்கு இப்படி அடிச்சு போட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையும் பெருக்கி டோட்டல் அமௌண்ட் தான் வெளியிடணும். இது சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு நான் இதுதான் வந்து இருக்கிறதுலே கம்மியானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். அப்போ 8 அடிச்சுனாக்கா எனக்கு 50 முறை வருது. ரெண்டுத்தையும் பிறகுனா 12,500. இதில் வந்து நமக்கு அஃபோர்டபுளாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வகை பெயிண்ட் தான். அந்த பெயிண்ட் வாங்கி நீங்கள் அடிச்சுன்னா எவ்வளோ காசு வருதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 12,500. ஏ என்ற இடத்துலேருந்து பி 600 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. ஓகே, ஏ டு பி வந்து 600. இதுக்கு இடம் இல்லை, நான் மேலே எப்படி எடுத்துக்கிறேன். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இங்கிலீஷில் கூட அப்புறமா படிச்சிங்க. ரைட். ஏ என்ற இடத்துல இருந்து பி வந்து பார்த்தீங்கன்னா 600. ரைட். அக்பர் ஏலேருந்து பி என்னும் இடத்திற்கு மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார். அப்போது இங்கேருந்து அவர் இப்படி போகிறாரு, 40 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகிறாரு. அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் போயிருப்பாருன்னா இது ரெண்டும் அடிச்சுனாக்கா 15 ஹவர்ஸில் போயிருப்பார். ரைட்டா? 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் பியிலேருந்து 60 கிலோமீட்டர். அப்போது ரிட்டன் வராரு, அதே இடத்துக்கு ரிட்டன் வந்தால் 60 ஃபாஸ்ட்டாக வராரு. அப்போ 16 வந்தால் எனக்கு 10 ஹவர்ஸ். ரைட்டா? ஏக்கு எடுத்து 60 வேகத்தில் சராசரி வேகம் கேட்குறாங்க. இந்த இடத்துல ரெண்டு பேரோட ஆவரேஜ், இந்த கணக்கோட ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ? இந்த பக்கம் போக சொல்ல 40, இந்த பக்கம் போக சொல்ல 60. என்ன சார் 40 60 100, 100/2 50. இது ஒரு கேள்வி சார் அப்படின்னு கேட்கலாம். 50ன்றது தப்பு. எவ்வளோ பேர் நீங்கள் 50 போட்டிங்கன்னு எனக்கு தெரியல. பட் 50ன்றது இதுக்கு தப்பு. எப்படி சார் இது தப்புன்னு சொல்கிறீங்கன்னா, நல்லா கவனிங்க. அவன் போனதுக்கு இந்த பக்கம் போக சொல்ல 15 ஹவர்ஸ் ஆச்சு, இந்த பக்கம் வர சொல்ல 10 ஹவர்ஸ் ஆச்சு. நம்ம வந்து டைம் தான் கணக்கு எடுக்கணும். டைம் வச்சு தான் நீ வந்து ஸ்பீடை கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இங்கே வந்து எனக்கு டோட்டல் வந்து 25 ஹவர்ஸ், அதாவது அப் அண்ட் டவுனுக்கு 25 மணி நேரம் ஆகுது. அப்போது ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 12.5 மணி நேரம். நான் போக வேண்டிய தூரம் 600 கிலோமீட்டரு, அது 12.5 மணி நேரத்தில் போகணும். அப்படின்றப்போ ஒரு 0 சேர்த்துக்கின்னு நான் இந்த பாயிண்ட் எடுத்துடுறேன். 0 சேர்த்துட்டு நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 600ன்றது 6000 எடுத்துக்கிட்டு நான் அந்த பாயிண்ட் எடுத்துடுறேன். அப்போ 25 அடிச்சுனாக்கா 5 முறை வரும். இது 4 4 24 240. இதுவும் திரும்ப 5 அடிக்கிறேன். 4 8. அப்போது 48 கிலோமீட்டர். அதாவது இது ரெண்டுத்தோட, இந்த ரெண்டு பயணத்தோட சராசரின்னு எடுத்தீங்கன்னா 48. இது வந்து நேரத்தை வச்சு தான் நீங்கள் வந்து கணக்கிடணும். நீங்கள் போயிட்டு வர ஸ்பீடு மட்டும் வச்சு கணக்கிட்டனா தப்பாக தான் வரும். இப்போது உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம். இது வந்து 40 போயிருக்கான், இது வந்து 50 வந்திருக்கானா. அப்போ சராசரியாக 50 அப்படின்னாக்கா, இப்போ ரெண்டும் சேர்ந்தது 100 அப்படின்னாக்கா, நீங்கள் இதில் 100ல் டிவைட் பண்ணுறீங்கனாக்கா எனக்கு 60 கிலோமீட்டர் வருதுனாக்கா டைமிங் வந்து உங்களுக்கு இந்த 25 வராது. அப்படின்றப்போ கணக்கு உங்களுக்கு தப்பாயிடும். இப்போ நீங்கள் தனித்தனியாக எடுக்க சொல்ல உங்கள் டைமிங்கு கரெக்டாக இருக்குது. இந்த ரெண்டு டைமிங் டிவைட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 12.5 வருது. நீங்கள் இதை வச்சு தான் இந்த இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் அடிக்கணும். அப்போ தான் ஆவரேஜ் ஸ்பீட் கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக எடுத்துன்னு போய்ட்டு இது ரெண்டுத்தையும் வச்சு நான் டிவைட் பண்ணி போட்டிங்கனாக்கா தப்பாக தான் வரும். A man white washed 96 square meter of a compound wall in 8 days. என்ன பண்ணுறாரு, 96 மீட்டர் வாலை வந்து 8 நாளில் வந்து அடிக்கிறாரு. அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ அடிக்கிறான்னு கால்குலேட். How much square meter will white wash in 18 days? அப்போது எத்தனை ஸ்கொயர் மீட்ரு 18 days பண்ணுறாருன்னு பார்க்கணும். டேரெக்டாக அடிச்சாலே வரும்னு நினைக்கிறேன். ஒரு முறை 2 மேலே போச்சுன்னா 12 18 ஈக்குவல் டு எக்ஸு 180 ஒரு 36 216 எக்ஸ் எவ்வளோ அடிக்கலாம்னாக்கா 216 சதுர மீட்டர். இது ஒன்றும் ஒரு நார்மல் பெருக்கல் கணக்கு தான். என்ன கேட்டிருக்கீங்களோ அது அப்படி போட்டாலே ஆன்சர் வந்து ரைட். இந்த மாதிரி கணக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி கணக்கு வந்து 1/by மெத்தடில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி கவனிங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து போத். ஓகேவா? ஏ என்பவர் பிஐ விட 1/3/4 மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அந்த வேலையை ஏ தனியாக எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஓகே, ஃபஸ்ட்டு ஏ பக்கம் பி, இங்கே ஏ ப்ளஸ் பி. ரைட்டா? டேஸ் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டு பேரோட டேஸு கொடுக்கல. டேரெக்டாக ரெண்டு பேரும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்கனாக்கா
7 டேஸ்ல முடிப்பான்னு கொடுத்துருங்க. அதாவது இவனோடதும் கொடுக்கல டைரெக்டாகவே ஏயும் பியும் 7 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எஃபிஷியன்சி எடுக்கிறேன். இந்த எஃபிஷியன்சி எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா 1 3/4 இருக்கா, இது எப்படி எழுதலாம் 4 7/3. யார் யாரை விட திறமையானவர்? ஏ என்பவர் பிஐ விட திறமையானவர் அப்படின்றப்போ 2 பேரோடதுல எது பெரிய நம்பர் இருக்குது? ஏ. எது சின்ன நம்பர் இருக்குது? பி. ஏன்னா இவரை விட இவர் வந்து 1.25 மடங்கு திறமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருங்க. அப்போ அப்படின்றப்போ இப்போ 4 இருக்கான், இப்போ 4 8 மாறுச்சுன்னா 2, அப்போ 4 7 தான் மாறுது, அப்போ 1.25 இருக்கான். ரைட்டா? அப்போ எஃபிஷியன்சி ஏவோட எஃபிஷியன்சி 7, பியோட எஃபிஷியன்சி 4. இப்போ இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 11 வேலை முடிப்பானுங்க. ஏ தனியாக 7 நாளும் 7 வேலையும், பி வந்து 4 வேலையும், ரெண்டும் சேர்ந்தா 11 வேலை. அப்போ எனக்கு மொத்த வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் ஆல்ரெடி எனக்கு கொடுத்துட்டாங்க 7ன்னு சொல்லிட்டு, இப்போ மொத்த வேலை எனக்கு 77 வேலை. அப்போ ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 7 வேலை முடிக்கிறாப்புல அடிச்சுன்னா ஏ எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 11 டேஸில் அந்த வேலையை முடிச்சிருவார். ஒரு எளிமையான கணக்கு தான். பட் எஃபிஷியன்சியில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஸ்டெப் தான் ஆன்சரு. நீங்கள் 1 பை மெத்தடில் ட்ரை பண்ணுங்க. எத்தனை பேர் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் வந்துச்சுன்றவங்க அந்த மெத்தடோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏ ஒரு குறிப்பிட்ட வேலையை 25 நாட்கள் முடிப்பார், மேலும் பி தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். ஏ வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்து ஏ சேர்கிறாரா, பி சேர்கிறார் எனில் அந்த மொத்த வேலையை முடியும் நாட்கள், மொத்த வேலையை முடியும் நாட்கள். ரைட். ஏ ஒரு வேலையை 25, மேலும் பி அதே வேலையை 20. நல்லா பாருங்க, 2 டேஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை எஃபிஷியன்சி தேவை. அப்போ 2தோட எல்சிஎம் 100. நீங்கள் 5ஆம் ஏப்ரல் எடுத்தால் கூட உங்களுக்கு 4 5 அந்த மாதிரி தான் கிடைக்கும். 5 4 கிடைக்கும். 20 25 100. நீங்கள் எல்சிஎம் எடுத்துட்டு நீங்கள் கொடுங்க. இதோட எல்சிஎம் நான் பார்த்தேன்னா சொல்கிறது 100. அப்போ இதோட எஃபிஷியன்சி வந்து 4 இது 5. அப்போனா 4 25 100, I 20 100. எனக்கு இந்த மாதிரி வரணும். அதுதான் நான் எஃபிஷியன்சி பிரிக்கிறது. ரைட்டா? இப்போ நான் எஃபிஷியன்சி பிரிச்சுட்டேன். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏ தான் வேலையை தொடங்குறாரு. எனக்கு மொத்தம் செய்ய வேண்டிய வேலை 100 சேரை தடுக்கணும். தனியாக எழுதிக்கலாம். டோட்டல் ஒர்க் வந்து 100. நான் 100 சேரை தடுக்கணும், 100 பாக்ஸை தடுக்கணும், இல்லைனா 100 இட்லி சாப்பிடணும், என்னமான வச்சுங்க. அப்படின்றப்போ ஏ வேலையை தொடங்கி 10 நாட்கள், ஏ தான் வேலையை தொடங்குறாப்புல. ஏ ஒரு நாளோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒர்க்கு. அப்போ எத்தனை நாள்? 10 டேஸ். ஒரு நாளைக்கு 4 வேலை, 10 நாள் செய்கிறாப்புல, மொத்தம் 40 வேலை முடிச்சிருப்பாப்புல. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது? எனக்கு 60ன்னு இருக்கு. இப்போ அந்த 60 வேலை யார் சார் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 60 வேலையும் 2 பேர் தான் செய்ய போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏ வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்து பி சேர்கிறார் எனில் அந்த மொத்த வேலை முடியும் நாட்கள், அதாவது ஏ கேன் do a certain job in 25 days and B alone can do it in 20 days. A start the work and B was joined after 10 days. Then the work was finished by. அந்த ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கு எப்போ எவ்வளோ முடியுது, மொத்த வேலை முடிய எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போது 60 ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. இந்த 60 ஒர்க்கை யார் முடிக்க போகிறா? ஆல்ரெடி வந்து ஏ இருக்கான், கூட யார் வந்து சேர்றான்? பி வந்து சேர்றான். அப்போ 2 பேர் சேர்த்தா 9. 3ஆம் ஏப்ரல் அடிச்சுனாக்கா 20/3. மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்றணும் அப்படின்னாக்கா 3 6 2. அப்போது ரிமைனிங் ஒர்க் மட்டும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 6 2/3. அப்போ ஆல்ரெடி வந்து ஏ தனியாக பண்ணியிருக்கான் ஒரு 10 நாள். அப்போ மொத்தமாக இது ஒரு 6 2/3 ப்ளஸ் ஒரு 10 16 2/3. ஆன்சர் வந்து 16 2/3. பாருங்க, 6 2/3 இருக்குது. இது ரிமைனிங் ஒர்க் தான். டோட்டல் ஒர்க் ஆல்ரெடி ஏ தனியாக 10 நாள் முடிச்சு வச்சுக்கிறப்ப அது 2த்தையும் கூட்டி தான் நீங்கள் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொடுத்தது டோட்டல் ஒர்க், அதாவது மொத்த வேலை. இது தெளிவாக நோட் பண்ணிக்கணும். கேள்வியில் வந்து ரொம்ப கவனம் தேவை. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் வைப்பாங்க, அதை அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி வச்சு. இதுக்கான ஆன்சர் வந்து 16/2/3 days. தீமா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 நாட்கள் மற்றும் 30 நாட்கள் செய்து முடிப்பார். அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்கினார்கள். தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக நின்று விடுகிறார். அருண் தனியாக அந்த வேலையை முடிக்கிறார் எனில் எந்த நாளுக்கு பிறகு தீபா வெளியேறினார்? அருமையான கேள்வி. என்ன கேட்குறாங்கனாக்கா, 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை, தீபா அண்ட் தென் அருண் முறையே 20 30. எல்சிஎம் எவ்வளோ வரும்? டோட்டல் ஒர்க்கு 60 எடுத்துக்கலாமா? 20 30. ஏன்னா இப்போ இதுதான் பெரிய நம்பரு, இது அடங்காது. இதோட மல்டிபிள்ஸ் வந்து 60. அப்போ இதுலேயும் அடங்கும். இது எத்தனை முறை? 3 முறை. இவன் 2 முறை. இது வந்து கீழே போட்டது எஃபிஷியன்சி, மேலே போட்டது டேஸ். நீங்கள் தனியாக எழுதிங்க. ரைட்டா? இப்போ என்ன சொல்லிடுறேன், இது என்ன ட்விஸ்ட்னா, இந்த வேலை எவ்வளோ நாள் முடியுதுன்றது கேட்கல. தீபா வந்து திடீர்னு பாதியில் வெளியே போயிடுறாங்க. அதாவது வேலை முடிவதுக்கு 5 நாளுக்கு முடியும். அப்போ நீ இது கால்குலேட் பண்ணினாக்கா எனக்கு வந்து இங்கே இது வந்து 5 வருமா, 2 கூட்டினா அது அடிச்சுனா 12 வரும். அப்போ 5 நாளுக்கு மட்டும் 7ஆவது நாள் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
7 நாள் ஆன்சர் இருக்குது தப்பு. விஷயம் கேட்டிங்கன்னா வேலை முடியறதுக்கு முன்னாடி தான் போயிருக்காங்க. அப்போ அந்த டோட்டல் வேலை எப்போ முடியுதுன்றது தெரியுது. ஏன்னா அது குறை வச்ச வேலையை வந்து நோத்த முடிக்க போகிறான்ல, அருண்ற முடிக்க போகிறான்ல. இப்போ இதுதான் விஷயமேங்க. மொத்தம் செய்ய வேண்டிய வேலை 60. அப்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் யார் போனது? தீபா போயிடுறாங்க. அப்போ குறிப்பிட்ட நாள் வெளியே போக சொல்ல தனிப்பட்ட முறையில் அருண் தான் அந்த வேலையை செஞ்சுருப்பான். அப்போது எத்தனை நாளைக்கு முன்னாடி வெளியே போயிருக்காங்க அது தெரியணும் முதல்ல. 5 நாள். அப்போ அந்த 5 நாள் வேலை யார் பண்ணியிருப்பா? அருண் தான் பண்ணியிருப்பான். அருணோட ஒரு நாள் வேலை எவ்வளோ? 2. எத்தனை நாள் செய்கிறாப்புல? 5. மொத்தம் எத்தனை வேலை செஞ்சிருப்பாப்புல? 10 வேலை செஞ்சிருப்பாப்புல. அப்போது இந்த 50 ஒர்க்குமே இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாங்க. 50 வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆயிரும். ரைட்டா? அப்போ 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தீபா அந்த வேலையை விட்டு போயிருப்பாங்க. ஏன்னா 10 நாளில் 50 வேலை முடிஞ்சிது. மீதி வந்து 60 வேலையில் மீதி 10 வேலை இருக்குது. அருணோட ஒரு நாள் வேலை வந்து 2, மீதி வந்து அவர் 5 நாள் அந்த வேலையை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப போட்டு பெருசாலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. நார்மலான விஷயம். 2த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருங்க. டோட்டல் ஒர்க்கு இப்போ தீபா வெளியேறினா அந்த வேலைக்கு ஆப்வியஸாக வந்து அருண் தான் செஞ்சாகணும். அப்படின்றப்போ அருணோட தான் எடுக்கணும். நீங்கள் வந்து தீபா தான் வெளியே போயிருக்காங்க, தீபா அதை எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். ஏன்னா தீபா வெளியே போன பிறகு இப்போ நானும் என் தம்பி ஒர்க் பண்ணுறேன்னாக்கா நான் வெளியே போயிட்டேன்னா அந்த வேலையை என் தம்பி தான் செய்ய போகிறான். நான் என்னோட எஃபிஷியன்சி போட்டால் கணக்கு தப்பாயிரும். அப்படின்றப்போ தீபா அருண்றப்போ தீபா வெளியே போக சொல்ல அருணோட தான் எடுத்து போடணும். அப்போ பெண்டிங் வேலை இருக்குது 50. அதாவது பெண்டிங் சென்ஸ் வந்து முடிச்சு வச்சுக்கிற வேலை. அப்போ 50 வேலையை வந்து 2 பேர் சேர்ந்தா பண்ணியிருப்பாங்க. 3 2 சேர்ந்தா 5. அப்போ வந்து 50 வேலையை வந்து 10 நாள் முடிச்சிடும். அப்போ 10வது நாள் வந்து தீபா வெளியேறியிருப்பாங்க. இதுவும் இடம் இல்லை. இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இங்கிலீஷில் எழுதிங்க. நான் வந்து கீழே மேலே தள்ளி தமிழில் மட்டும் வைக்க போகிறேன். ஏபி இருவரும் ஒரு வேலையை 6 நாட்கள். A + B 6 செய்து முடிப்பார். B + C 10 நாட்கள் செய்து முடிப்பார். CA 7 1/2 days 7. மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அப்போ இங்கே வந்து இது மிக்சட் ஃப்ராக்ஷன் ஆகுது. இது நம்ம முதல்ல ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு எல்லாத்துக்கும் எல்சியம் எடுக்குது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்க. நம்பர் 1 பாயிண்ட் என்னக்கா, இதை டபுள் பண்ணிட்டுனாக்கா கடைசியில் பண்ண சொல்ல வேலை முடிஞ்ச சொல்ல அதை டிவைட் பண்ணிக்கணும். அதாவது இது 15 எடுத்துக்கினா இது 20, இது 12. ஏன் சார் அதை டபுள் பண்ண சொல்கிறீங்கன்னாக்கா இங்கே 7 வச்சு நான் அது எல்சியம் கண்டுபிடித்து கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலர் கண்டுபிடிப்பீங்க, ஒரு சிலர்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல 15 வருது, இங்கே 20 வருது, இங்கே 12 வருது. இப்போ 15 இதுக்கு வந்து 20, ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. நான் டபுள் பண்ணினா 12. அப்போ இதோட எல்சியம் 60. அப்போ நீங்கள் இது டபுள் பண்ண மாதிரி டிவைட் பண்ணால் எனக்கு எல்சியம் 30ன்னு எடுக்கணும். இது கான்ஷியஸாக எடுத்தால் ஓகே. அப்படி இல்லைனாக்கா நான் இதோட எல்சியம் டேரெக்டாகவே நான் என்ன பண்ணுவேன் 30ன்னு எடுப்பேன். எப்படி சார் 30 எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 30 வந்து 6ல் அடிப்படும். எத்தனை முறை அடிப்படும்னா 5 முறை. 10லேயும் அடிப்படும் 3 முறை. 7லேயும் அடிப்படும் எத்தனை முறைனாக்கா 4 முறை. எப்படி சார் 4 முறைனாக்கா 2 7 வந்து 15. அப்போ 4 7 30. அப்போ இப்படியும் எல்சியம் எடுக்கலாம். நீங்கள் முதல்ல சொன்னால நான் டபுள் பண்ணி அப்படி எடுத்துட்டு கான்ஷியஸாக அதை வந்து 2ஆம் பல்ல அடிச்சு 30ன்னு நீங்கள் எடுக்கணும். அதில் தப்பு பண்ணக்கூடாதுன்னா டேரெக்டாகவே நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ரைட்டா? அப்போ எனக்கு டோட்டல் ஒர்க்கு 30. இங்கே பாருங்கள் எல்லாமே ரெண்டு ரெட்டையாக இருக்காங்க. இப்போ மொத்த பேர் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? 8 இது 12 இருக்கு. ரைட்டா? 12னா இது அடிக்க முடியாது, இது அப்படியே வச்சுக்கலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 × A + B + C இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30/12 அப்படின்னு நிற்கிது. இது அடிச்சுனாக்கா 5 பேர் 2 கூட நம்ம எழுத முடியும். 6 பேர் அடிச்சுட்டு கூட எழுதலாம். பட் விஷயம் அது இல்லை. இப்போ இங்கே என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னாக்கா இந்த 2 எடுத்து போய் நான் மேலே அடிக்கணுமா கீழே அடிக்கணுமா? எல்லாமே யூஸ்வலாக கணக்கு பண்ண சொல்லுவோம். இது அடிச்சு மேலே தான் அடிப்பாங்க. ஏன்னா இங்கே நான் என்ன சொல்கிறேன்னாக்கா கீழே அடிக்கணும்னு சொல்கிறேன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னாக்கா நல்லா புரிஞ்சுங்க. இது 2 × A + B + C இவங்க இந்த மாதிரி 2 மடங்குற ஆள் வந்து 5 நாளில் வேலை முடிப்பாங்கனாக்கா 1 மடங்கு எனக்கு தேவை A + B + C. ஏன்னா கேள்வியில் அவங்க கேட்டுக்கிறது வேலையை எத்தனை நாள் செய்து முடிப்பார்? 3 வரும். அதான் எனக்கு கேள்வியில் கேட்டுக்கிறோம். அப்போ நான் இது மட்டும் தான் எடுப்பேன். 2 மடங்கு ஆகிற ஆள் நான் எடுக்க மாட்டேன். அப்படின்றப்போ A + B + C மட்டும் தான் நான் எடுப்பேன். 2 மடங்குற ஆள் எடுக்க மாட்டேன். யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி கணக்கு பார்த்தால என்ன பண்ணுவோம்? இது அடிச்சு 2.5 நாள் அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? இது தப்பு. ஏன் சார் இப்படி எழுதக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2 மடங்கு ஆள் இருக்காங்க. ABCன்ற மாதிரி 2 மடங்கு, அதாவது 6 பேர் இருக்காங்க. 6 பேர் செய்கிற வேலை வந்து 5 நாளில் முடியுது. அப்போ 3 பேர் செய்கிற வேலை 2.5 நாளில் முடியுமா 10 நாளாக ஆகுமா? இதுதான் கேள்வி. 10 நாள் தான் ஆகும். 6 பேர் வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு கொடுக்குறாங்க, 5 நாள் ஆகுது. 6 பேரில் பாதி பேர் போயிடுறான், 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ வேலை வந்து அதிகமாக தான் ஆகும். சேம் கான்செப்ட் அதே தான் இங்கேயும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா 2 மடங்குற ABC இது முடிக்க எவ்வளோ நாள் ஆகுதுனாக்கா 30/12 ஆகுது அப்படின்னாக்கா அப்போது நான் 2 எத்தனை இங்கே அடிக்கிறேன்னாக்கா 6 அடிச்சேனாக்கா எனக்கு 5. இப்போ மொத்த வேலை முடிய எனக்கு 5 நாட்கள் ஆகுது. நீங்கள் நார்மலாக சிம்பிளாக இந்த மாதிரி அடிச்சுட்டு கூட போடுங்க. இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த 30/12 இல்லாமல்
எனக்கு வந்து 10 அப்படின்னு இருக்குனாக்கா a + b + 2 × a + b + c வந்து 10நாக்கா இதை நான் அடிச்சுனாக்கா எனக்கு நான் இதில் போயிட்டு 5ன்னு சொல்லக்கூடாது 20 அப்படின்னு சொல்லணும். ரைட்டா? ஏன்னா டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எதிர்மாறல் இது கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக செய்யணும். இங்கே பின்னமாக வர சொல்ல நமக்கு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நேரத்துக்கு மேலே அடிக்காமல் நீங்கள் கீழே அடிச்சிங்கன்னா எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து 5. 10 பெண்கள் ஒரு வேலையை 7/2 நாட்களில் முடிப்பார். 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்கள் செய்து முடிப்பார்கள். 15 பெண்கள் மற்றும் 5 குழந்தைகள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? ஓகே, 10 பெண்கள் வந்து 7/2னா அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 75 இருக்கும். ரைட்டா? அது ஒரு மார்க் இருக்கட்டும். 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்களில் செய்து முடிப்பார்கள். இப்போ 10 குழந்தைகள் வந்து 14 நாட்களில் செய்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட் 15 பெண்கள் மற்றும் 5 குழந்தைகள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? இது தனித்தனியாக கொடுத்துட்டு இவங்க வந்து இதை ஒன்றா கேட்குறாங்க. இப்போ வந்து 10 பெண்கள் வந்து 7.5 நாட்கள் முடிகிறாங்கன்னா மொத்தம் 75 இருக்கு. அதே வேலை, அதாவது 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ இதே சேம் ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாங்கனாக்கா 140 அப்படின்னு வருதா? ரைட். இப்போ இங்கே கவனிங்க, 15 பெண்கள் இருக்காங்களா அப்படின்னா 5 ஒர்க், ஐ மீன் 5 டேஸ் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வந்து இங்கே 10 குழந்தைகள் வந்து 14 டேஸில் முடிக்கிறாங்கன்னா 5 குழந்தைங்க வந்து டபுளாக தான் ஆகும். ரைட்? இல்லை, 28 டேஸ் ஆகும் ப்ளஸ் 28 டேஸ். ரைட்டா? இப்போ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை நாள் ஆகுதுனாக்கா 33 டேஸ் ஆகுது. அப்போது இதுக்கு மேற்கூறியது எதுவும் இல்லை அப்படின்ற ஆன்சர். ஏன்னா இங்கே 32 கொடுத்துருக்காங்க, 5 + 28 வந்து எனக்கு 33 தான் ஆகுது. ஸோ இப்போ இது கரெக்டாக பார்த்து போட்டாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து எதுவும் இல்லை தான். A can do a piece of work in 10 days, B in 15 days, they work for 5 days. The rest of the work was finished by C in 2 days. If get 1500 for the whole work, the daily wages of B and C. Okay. ஒரு வேலையின் ஒரு பாதி A என்பவர் ஒரு பகுதியா? ஓகே, ஒரு பகுதி A என்பவர் 10 நாட்களிலும் B என்பவர் 15 நாட்களும் செய்து முடிப்பார். இருவரும் 5 நாட்கள் வேலை செய்தனர். மீது வேலையை C என்பவர் 2 நாட்கள் செய்து முடிப்பார். மொத்த வேலைக்குரிய கூலி 1500 எனில் B மற்றும் C இன் தினக்கூலி, 2 பேர்த்தோட சேர்த்து தினக்கூலி கேட்குறாங்க. ரைட்டு, தனித்தனியாக எழுதிப்போம். A, B, C. ஃபஸ்ட்டு யார் எங்கேஜ் ஆகிறது? AB தான். A எதனால் பண்ணுறாரு? 10. B. அப்போது இந்த ஆள் வந்து கடைசியாக தான் வராரு. இவர் ஓரமாக வச்சுக்கலாம். 2 பேரோட எல்சியுமே 30. இங்கே வந்து 3 முறை, இங்கே 2 முறை. ரைட்டா? அப்போ 30 வேலையை வந்து இவங்க எத்தனை நாள் செய்கிறாங்கனாக்கா ஏயும் பியும் சேர்ந்து 5 நாள் செய்கிறாங்க. 2 பேரும் ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறாங்க. அப்போது 25 வேலை முடிஞ்சு மீதி 5 வேலை இருக்குது. அப்போ மீதுங்கிற இந்த 5 வேலை தான் யார் செய்ய போகிறானாக்கா C செய்ய போகிறா. எத்தனை நாள் செய்ய போகிறாருனாக்கா C வந்து 2.5 நாள் செய்கிறார். ரைட், சரி. 2.5 நாள், ஐ மீன் 2 நாள் செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 2.5 ஒர்க்கு செய்கிறார். அது ஓரமாக இருக்கட்டும். அவர் 2 நாள் தான் செய்ய போகிறாரு. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். C பார்த்தீங்கன்னாக்கா மீதி இருக்கிற பெண்டிங் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னா 5 ஒர்க் இருக்குது. இது ரிமைனிங் ஒர்க்கு. இந்த ரிமைனிங் ஒர்க்கு 5 ஒர்க்கை எவ்வளோ நாள் முடிக்கிறா? 2 நாள் முடிக்கிறாங்கன்னா அப்போது 30 ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாருனாக்கா 12 நாளில் முடிப்பார். அப்போது C எத்தனை நாளில் முடிக்கிறார் அப்படின்னாக்கா 12 டேஸ். எனக்கு டோட்டலாக எனக்கு 4 தேவை. ரைட்டா? இப்போ நான் சியோட டோட்டலாக கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை வச்சு நான் தினக்கூலி கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. 2வது ஸ்டேஜ் நான் சொல்கிறேன். அப்படியே A வந்து 10, B 15, C இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 12. இப்போ இந்த ப்ராசஸ் கண்டுபிடிச்சது C தான். ரைட்டா? இப்போ இது மூணுத்துக்கு எல்சியம் பார்த்தீங்கன்னாக்கா 60 ஒர்க்கு. இந்த 60 ஒர்க்குக்கு தான் எவ்வளோ கூலி கொடுக்க போகிறாங்க அப்படின்னாக்கா 1500 ரூபா கூலி கொடுக்குறாங்க. 60 ஒர்க்கு 1500 ரூபா கூலி கொடுக்குறாங்கன்னா இதுக்கு எல்சியம் வந்து 60. இங்கன்னா வரும் 6 முறை 4, 5. ரைட்டா? அப்போது 60 ஒர்க்கு 1500 ரூபா கூலினாக்கா ஒரு ஒர்க்குக்கு என்ன கூலி இருக்கும்? 6 அடிச்சுனாக்கா 2, 25. அப்போ ஒரு வேலைக்கு எனக்கு 25. இப்போ இவர் 6 பாகம், இவர் 4 பாகம், இவருக்கு 5 பாகம் கொடுக்குறாங்க. 6 பாகம்னா என்ன வருது? 150. இங்கே 4 பாகம்னாக்கா 100, 5 பாகம்னா 125. இதுதான் இவங்களோட ஒரு நாள் செயல்திறன், ஒரு நாள் வேலை. அப்படின்றப்போ அவங்க கேட்குறது யார் யார்த்து கேட்குறாங்க? B அண்ட் C 2 பேர் தான் கேட்குறாங்க. பியோட ஒரு நாள் வேலை 100, சியோட ஒரு நாள் வேலை வந்து இந்த 2 பேருக்கு மட்டும் எத்தனாக்கா 225 இருக்கு பாருங்க. பி ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கண்டுபிடிச்சது வந்து
சியோட சி எத்தனை நாளில் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அது ஃபர்ஸ்ட் கணக்கு. ரெண்டாவது வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சியை வச்சு நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி ஒரு நாள் செயல்திறன் வேலையை வச்சு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். யாருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது. ஆக்சுவலாக இங்கே நான் எடுத்துக்கிறேன் டோட்டல் ஒர்க்குக்கு 1500 ரூபா. நான் ஒரு ஒர்க்கு தான் எடுத்திருக்கேன், அதாவது ஒன் டே ஒர்க் வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு வேலையை 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாட்கள் 7 days 7 நாட்களில் முடிப்பார்கள். ஒரு பெண் ஆணை விட 2 மடங்கு செய்கிறார். ஒரு உமனு 2 மென்னுக்கு சமம். ஒரு சிறுவன் ஒரு ஆணின் பாதி வேலையை செய்கிறார். ஒரு மென் வந்து 2 சில்ட்ரனுக்கு சமம். ஏன்னா பாதின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு ஆண் செய்யறதுல பாதி வேலை தான் செய்யுது. அப்போ ஒரு ஆணுக்கு 2 குழந்தை அந்த சமம், ஈக்குவல் பண்ணணும்க்கா. ரைட். இப்போ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாமா? இங்க பாருங்க, ஒரு உமன் வந்து டபுள் த மென். ரைட்டா? 2 மென் செய்யறது ஒரு பெண் செய்யறாங்க. ஒரு மென் செய்யறது ஒரு மென்னு செய்யற வேலையை வந்து 2 குழந்தைங்க செய்யறாங்க. அப்போ ஒரு உமன் வந்து 4 சில்ட்ரனுக்கு சமம். ஏன்னா இங்க டபுள் இருக்குல்ல, அதை வச்சு நான் 4ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா இங்க ஒரு மென்னுக்கு வந்து 2 சில்ட்ரன்னா, ஒரு உமனுக்கு 2 மென்னா, இந்த இடத்துல வந்து 2 மென் போட்டால் இங்கே 4 சில்ட்ரன் வரும். இந்த கால்குலேஷன் முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற போயிட்டு நம்ம பதிட்டா போதும். கடைசி என்ன கேட்குறாங்க? ஹவு many women alone can complete this work in 7 days? மொத்தமாக உமனாக மாற்ற சொல்கிறாங்க. எல்லாமே உமனாக மாற்றலாமா? இங்கே என்ன இருக்குது? 3 மென் இருக்குது. அதாவது ஒரு மென், அப்போ 2 மென்னுக்கு 1னாக்கா 3க்கு 1.5 உமன். ரெண்டாவது 4 உமன் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா உமன் டைரெக்டாகவே இருக்கிறாங்க. 6 சில்ட்ரன் இருக்காங்க. ஒரு உமனு 4 சில்ட்ரனுக்கு சமம். அப்போ 6 இருக்காங்க. ஒரு உமன் தனியாக எடுத்துட்டு மீதி வந்து 2 இருக்காங்க. அப்போது இங்கேயும் 1.5 உமன். 4ஆல் வகுக்கிறேன், இங்கே 2ஆல் வகுக்கிறேன். அவ்வளோதான். அப்போ மொத்தம் எத்தனை? இது ஒரு 1.5 1.5 3, இது ஒரு 4, மொத்தம் 7 உமன். ரைட்டா? மொத்தம் 7 உமன். அவ்வளோதான் ஆன்சர். இது வேற எப்படி சார் போடுறது? நான் வந்து வேற மாதிரினா மாற்றிட்டு போடலாமா அப்படின்னு கேட்டால் வேற மாதிரி மாற்றி போடலாம். இதே கான்செப்ட் தான் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த 1.5 1.5 உங்களால் கணக்கிட முடியல அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே சில்ட்ரனாக மாற்றிடுங்க. இப்போது 3 மென் இருக்கா, ஒரு மென்னுக்கு வந்து 2 சில்ட்ரன், 3 மென்னுக்கு 6 சில்ட்ரன், 4 உமனுக்கு 16 சில்ட்ரன். ஆல்ரெடி இங்கே சில்ட்ரன் இருக்குது. மொத்தத்தையும் கூட்டுங்க, 28 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கேன் நான்? ஒரு உமன் 4 குழந்தைங்களுக்கு சமம். இருக்குது 28, 4 அடிச்சுன்னா 7 உமன். எப்படி வேணா போடலாம். நீங்கள் எதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த 1.5 1.5 வச்சு போகிறவங்களும் ஓகே தான், எப்படி போட்டாலும் ஓகே தான். இதுக்கான ஆன்சர் வந்து 7. ஒரு தொகைக்கான கூட்டு வட்டி மூலம் 4 வருடங்களில் 3 மடங்கு ஆகிறது. இதே வட்டி விகிதத்தின் மூலம் எந்த தொகையானது எத்தனை வருடங்களுக்கு பிறகு 27 மடங்கு ஆகும்? அதாவது ஒரு தொகைக்கான கூட்டு வட்டி மூலம் 4 வருடங்கள், என்கிட்ட ஒரு தொகை இருக்குது. என்னது இது? எக்ஸ். எத்தனை வருஷத்தில்? 4s. 4 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுது, 3x ஆகுது. இது வந்து கூட்டு வட்டியில் ஆகுது. யூஸ்வலாக நம்ம கூட்டு வட்டி எப்படி போடுவோம்னாக்கா, 100 ரூபாய்க்கு 10% வட்டினாக்கா எனக்கு 10 ரூபா இருக்கும். அடுத்த ஆண்டு எத்தனை வர சொல்லுவோம்? இந்த வட்டியும் அசலையும் கூட்டி தானே எத்தனை வருவோம்? இது ரெண்டுத்தையும் கூட்டினா, அதாவது தொகை, கரெக்ட் இல்லை? 2 கூட்டினா தொகை. இப்போ அந்த தொகை தான் இங்கே மாறுது. ஒரு எக்ஸு மொத்தம் முழுமையாக எனக்கு என்னவா மாறுது? வட்டி மட்டும் இல்லாமல் தொகையோட சேர்த்து 3x மாறுது. அப்போது நான் அந்த தொகையை தான் இங்கே திரும்பவும் முன்னாடி கொண்டு வரணும். அப்போ 3x 3 மடங்காக மாறுதுன்னா 9x மாறும். அது எத்தனை? அது ஒரு 4 வருஷம். திரும்ப 9x எத்தனைவாங்க? இது வந்து திரும்ப 3 மடங்காக மாறுது. அது ஒரு 4 வருஷம். ரைட்டா? 3 தான் எடுக்கணும். இங்கே எக்ஸ் வந்து 3x 6x எடுக்காதுங்க. அது டபுள் ஆகிடும். அது தப்பு. ஏன்னா எக்ஸ் 3x தான் வந்து ட்ரிபிள். 3x ட்ரிபிள் ஆனால் 9x. அப்போ 9x ட்ரிபிள் ஆனால் 27x. அப்போ அது ஆகிறதுக்கு எனக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகுதுனாக்கா 12 ஆண்டுகள். அவ்வளோதான். இது ரொம்ப எளிமையான கணக்கு தான். சும்மா உட்காந்து வேற மாதிரிலாம் யோசிச்சு காம்ப்ளிகேட்டாக எடுத்துக்காதீங்க. சிம்பிளான ப்ரொசீஜர் இது தான். இதை ஃபாலோ பண்ணிங்க. இது எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். What is the difference between the compound interest on rupees 5,000 for 1/2 years at 4% per annum compounded yearly and half yearly? அதாவது 5000 ரூபாய்க்கு 1.5 வருஷத்துக்கு கூட்டு வட்டியில் முழுமையான வருஷத்துக்கு எடுத்து சொல்கிறாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறையை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் நான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? முழுமையான ஆண்டுக்கு எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்? முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து 5000 ரூபா இருக்குது. ஒரு ஆண்டுக்கு 4% அப்படின்னா எனக்கு 200 ரூபா கிடைக்குது. இந்த 200 ரூபா கூட்டினா 5200. இது வந்து 1.5 வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மீதிக்கு 6 வருஷம்.
6 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்போது 4%னா இங்கே நான் 2 தான் எடுக்கணும். இங்கேயும் 4 போட்டுற போறீங்க, தப்பாயிரும். 1 வருஷத்துக்கு 4னா 6 வருஷத்துக்கு 2 அடிக்கிறோம். என்ன வருது? 4. எனக்கு வந்து 404 கிடைக்குது. இது எது கிடைக்குதுனாக்கா, அதாவது நான் இயர்லி கால்குலேட் பண்ணேன், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி வச்சு கால்குலேட் பண்ணேன். இப்போ வந்து அரையாண்டுக்கு முறை ஒரு வட்டி வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். ரைட்டா? அதே 5000. இது வந்து ஆஃப் இயர்லி. அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இங்கே 1.5 வருஷங்குது. அப்போ நான் 3 வாட்டி கால்குலேட் பண்ணணும். இங்கே 4% வட்டி கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. அரையாண்டுக்குன்னா நான் 2 தான் எடுக்கணும். ரைட்டில் அடிச்சுனாக்க எனக்கு 100. ரைட்டில் சாரி, இங்கே தப்பாக போட்டிருக்கேன் நினைக்கிறேன். 100 தான் வரும். தப்பாக போட்டிருக்கேன். 3 தான் வரும். 4 10. அப்போது இங்கே வந்து 100 ரூபா கிடைக்குது. 5100 இன்ட்டு 2/100 ரெண்டுத்தையும் அடிச்சுனாக்கா 102. ரைட்டா? 2 10. ஓகே. இப்போ திரும்ப இங்கே 5202 இன்ட்டு 2/100 இது கால்குலேட் பண்ண முடியாது. 4 0.4 and then 10. இது மூணுத்தையும் கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 306 ரூபா 04. இங்கே 304 ரூபா இருக்குது, இங்கே 306 ரூபா 04 இருக்குது. கூடுதலாக எவ்வளோ கிடைக்குது எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 ரூபா 4 காசு அப்படின்னு கிடைக்குது. வித் ஆன்சர். ரைட்டா? இப்போ இது கால்குலேட் பண்ண சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனுங்க. இது ஆஃப் இயர்லி வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா இங்கே எழுதுறேன் பாருங்க. ஆஃப் இயர்லிக்கு A is equal to P of 1 plus R/2/100 whole power 2n. இது ஒன்று எழுதலாம். அப்படின்னா A is equal to ஃபுல்லாக வச்சுட்டு எழுதிடுறேன். ஃபார்முலா வச்சு போகிறவங்களுக்கு ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா அது ரொம்ப டைம் ஆகும். என்ன கேட்டால் ஃபார்முலா வச்சு போகாதீங்கன்னா நான் சொல்லுவேன். A is equal to P of 1 plus R/2/100 2n. ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிங்க, அதுக்காக சொல்கிறேன். எக்ஸாம்பிள் டேரெக்டாக ஃபார்முலா கூட கேட்கலாம். இப்படியே வரும். இதே வந்து குவார்டர்லி கேட்குறாங்கன்னா இங்கே 4 வரும், இங்கே 400 வரும், இங்கே 4n வரும், இங்கேயும் 4n வரும். அவ்வளோதான். ஒருவர் ரூபாய் 2600 3 வெவ்வேறு பகுதிகளாக மற்றும் தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார். ஒரு வருடம் முடிவில் 3 வகையான தொகைகளுக்கு ஒரே அளவிலான தனி வட்டி பெறுகிறார் எனில் 4% வட்டி விகிதத்தில் செய்த முதலீடு என்ன? சுத்தம். இந்த மாதிரி கணக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பார்க்குறீங்கனாக்கா அப்ரோச் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா இது விட்டுட்டு நெக்ஸ்ட் போகிறதா புத்திசாலித்தனம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஏடா குடமான கணக்கு. நீ கேட்டுக்கிற மேக்ஸ் எல்லாமே குரூப் 1 ஸ்டாண்டர்டில் இருக்குது, எதுவுமே குரூப் 4 ஸ்டாண்டர்ட் இல்லை. ஒரு சில கணக்கு இருக்குது, பட் எல்லாமே கொஞ்சம் டஃப்பான கணக்கு. போன எக்ஸாம்லேயே பார்த்துருப்பீங்க, குரூப் 4ல் 4 கணக்கு குரூப் 1 ஸ்டாண்டர்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்படி தான் கணக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன்லாம் போக முடியாது. எல்லாமே ஈஸியாக வரும்லாம் நினச்சிட்டுலாம் போயிடாதீங்க. இந்த மாதிரி கணக்கும் வரும். எப்படி எதிர்கொள்றது, கடைசி டைமில் கூட எப்படி போகிறது, இது 2 மெத்தடில் நான் சொல்லித்தரேன். ஒன்று வந்து ஈஸியாக சொல்லித்தரேன், ஒன்று வந்து நார்மல் ப்ரொசீஜர் மெத்தடில் சொல்லித்தரேன். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு தேவை வந்து 2600 வந்து 3 பாகமாக பிரிக்கணும். அது என்ன பிரிக்க போகிறோன்றது எனக்கு தெரியல. ஆனால் 3 பாகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸு ஒய் ஜெட்டு என்னென்ன வட்டி விகிதத்தில் போடுறோம். தமிழில் தப்பாக கொடுத்துருக்காங்க. கொடுத்தது a person invested total 2006 3 different investment plans which gives the returns 4%, 6%, 8% simple interest. தமிழில் கேள்வியே தப்பாக இருக்க போகிறது. முதலீடு செய்கிற 3 வகையான தொகைகள் ஒரே அளவிலான தனி வட்டி பெறுகிறது. இப்போ தமிழில் வந்து இந்த மூணு விஷயங்கள் கொடுத்துக்கணும். அதாவது 3 சொன்னாங்கல்ல, அந்த எக்ஸு ஒய் ஜெட்டு 4 6 8 இதுதான். அது தமிழில் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இங்கிலீஷில் அது இருக்குது, அது பார்த்துங்க. அது அட் த எண்ட் ஆஃப் த இயர் இஃப் த இன்ட்ரெஸ்ட் காட் இட் ஆல் த 3 plans ஆர் த சேம். அதே தான். இப்போது 3 XY Zல வந்து 3 வகையான வட்டியில் பிரித்து கொடுக்குறாங்க. என்னென்னாக்கா 4%, 6%, 8 இங்கே கொடுத்துருக்காங்களா, இது வந்து 4 6 8 3 வகையில் பிரித்து கொடுக்குறாங்க. 3 வகையில் என்னென்ன பிரித்து கொடுக்குறாங்கன்றது தெரியல. மொத்தம் அமௌண்ட் எவ்வளோனுக்குன்னா 2600. ஒன்றுக்கு நீங்கள் 2600 எடுத்துக்காதீங்க. இதை தான் வந்து XY Zட்டாக பிரிக்கிறாங்க. இதுக்கு தான் வந்து 4 6 8. இதில் வந்து 4% முதலீடு செஞ்சது எவ்வளோ? ஏன்னா மொத்தத்துலேயும் முதலீடு செஞ்சால் எனக்கு கடைசியாக வரப்போகிற வட்டினாவோ ஒன்று தான். பட் 4ல் எவ்வளோ முதலீடு செஞ்சீங்க அப்படின்றது தான் கேள்வி கேட்குறேன். நான் என்ன பண்ண போகிறேங்க, 4 6 8 இதுக்கு பொதுவான நம்பரை வந்து எல்சிஎம்மாக எடுத்துக்க போகிறேன் நான். அப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்னாக்கா 24. 24லாம் இதுக்கு எத்தனை யூனிட் வரும்? டைம் அண்ட் ஒர்க் போடுவோம்ல, சேம் கான்செப்ட் தான்.
இதுக்கு எத்தனை யூனிட் வரும்னா 6 4 இதுக்கு 3 மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குதுனாக்கா எனக்கு 13 யூனிட். இந்த 13 யூனிட் தான் இந்த 2600ல் நம்ம அடிக்க போகிறோம். 200 அப்படின்னு கிடைக்க போகுது. அப்போ 200னா 6 யூனிட்டுக்கு 1200, 4 யூனிட்டுக்கு 800, 3 யூனிட்டுக்கு 600. நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்போ 1200க்கு 4% எடுக்கிறாங்க. 10% 120, 1% வந்து 12, அப்போ 4% 48, 6 எடுக்கிறோம். 800 ரூபாய்க்கு 10% 80, 1% 8, 6% 48. 600 ரூபாய்க்கு 10% 60, 1% 6, அப்போ 8%க்கு 48. அப்போ நம்ம போட்ட கணக்கு கரெக்ட். இதெல்லாம் சதவீதம். இது ஒரு மெத்தட். இது சிம்பிள் ப்ராசஸ். ரேஷியோ மெத்தடில் வச்சு ஒன்று போடலாம். இது ஓகேனா எடுத்துங்க. இல்லைன்னா எனக்கு வந்து ப்ரொசீஜராக போட்டுக்கணுக்கா எல்லாமே நீங்கள் இந்த சம்பவம் எப்படி அணுகணும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ மெத்தடில் இருக்கும். அந்த ரேஷியோ மெத்தடில் எப்படி போடலாம்னு பார்த்தலாம். முதல்ல கொடுத்துக்கிற கேள்வியை நம்ம வந்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணோம். என்ன கேட்குறாங்க? நமக்கு தெரிஞ்சது வந்து SI = PNR/100 இதுதான் தெரியும். அவன் கொடுத்துக்கிறது வந்து இது வந்து 3 பாகமாக பிரிச்சிருக்கான். 3 பாகமாக X, Y, Zன்னு பிரிச்சுட்டு 3த்துக்கும் சேம் விஷயம் கொடுத்துட்டான். அப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்? இங்கே SI வந்து சேமாக தான் இருக்க போகுது, ரைட்டா? இப்போ சேமாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்த நான் எப்படி எழுதணும்? இப்போ 3ம் தனித்தனியாக சேம். எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்றதுல என்ன வட்டிக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? 8, ரைட்டு, 100 ஈக்குவல் டு இங்கே X வந்து 8 கொடுத்துருங்க. சரி, நானே தப்பா போகிறேன் பாருங்க. X வந்து 4. அடுத்து Y எடுத்துக்கலாம். Y வந்து 6. ஒரு வருஷத்துக்கு வச்சுப்போம். ஒரு வருஷம் நீ எத்தனை வருஷம் வச்சிங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. Zக்கு 8. இப்போ இது ஒன்று 3த்துக்கும் எனக்கு கிடைக்கிற வட்டி வந்து ஒன்று தான். எல்லாத்துக்கும் கிடைக்க போகிற வட்டி. அதனால தான் இது ஈக்குவல் இது ஈக்குவல் இது ஈக்குவல் இதுன்னு போட்டுருங்க. எல்லாமே ஈக்குவலாக தான் போட்டுருங்க. அப்போ பாருங்க, எல்லாத்துக்கும் பொதுவாக 100 கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு மேலே நிற்கிறது நினைக்குது 4x ஈக்குவல் டு 6y ஈக்குவல் டு 8z, ரைட்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணாக்கா 2x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு 4z. அதாவது 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிட்டேன் நான், ரைட்? இப்போ இது எப்படி சார் வந்து நம்ம இதுவாக எழுதுறது? ரேஷியோவில் எப்படி சார் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது 2 டேர்ம் எடுத்துங்க. எக்ஸ் ஒய்னாக்கா இது 2 டேர்ம் எடுத்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 2. அப்போ நான் என்ன எழுதுறேன்? எக்ஸு ஒய் செட்டு. அப்போ இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு 3, இதுதான் நீங்கள் கட்டம் கட்டணும், ரைட்டா? அப்போ என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 2. இது 2த்தையும் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒய்யோட மதிப்பு 4, ஜட்டோட மதிப்பு 3. இது அப்படியே எடுத்து இங்கே 2ன்னு போட்டுக்கலாம், 4 எடுத்து இந்த பக்கம் போட்டுங்க, ரைட்டு? அடிச்சுனாக்கா 12, 8, 6. 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறோம். 6, 4, 3. இந்த 3 நம்பர் நம்ம எங்கே பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு எல்சிஎம் எடுத்து பார்த்தோம்ல, அதான் அது 6, 4, 3. இது 3த்தையும் நம்ம கூட்டினா எவ்வளோ வருது? 13 வருது. எனக்கு டோட்டல் அமௌண்ட்டு 2600. 13 லட்சம்னா எனக்கு 200. எனக்கு 6 ரேஷியோ இருக்குது. எக்ஸுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 1200 கொடுக்கலாம். 4 ரேஷியோ இருக்குது. ஒய்க்கு 800 கொடுக்கலாம். 3 ரேஷியோ இருக்குது. ஜட்டுக்கு 600 கொடுக்கலாம். அப்போ அவங்க கேட்குறது 4% முதலீடு. 4% முதலீடு செஞ்சது வந்து நான் வந்து எக்ஸ் தான் முதலீடு செஞ்சுக்கிறேன். என்னோட ஆன்சர் வந்து என்ன கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த மெத்தடில் போகிறது பெட்டர் நினைக்கிறேன். இது எத்தனை பேர் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மெத்தடில் எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் ஒய்ன்றது ஒரு காம்ப்ளிகேட்டு. இங்கே ரேஷியோவில் கரெக்டாக எடுக்கணும். ரேஷியோவில் எடுத்து அதை எடுத்துன்னு 2600 அடிச்சு அது கரெக்டாக எடுக்கணும். நான் அதனால தான் முதலே ரேஷியோ எடுத்துட்டேன். 4:6:3 சொல்லிட்டு எல்சிஎம் எடுத்து டேரெக்டாகவே எடுத்துட்டு நான். நீ அப்படி எத்தனை பேர் போட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடும். இதுக்கான ஆன்சர் வந்து 1200. ஏபிசி என்ற மூவர் ஒரு வேலையை முறையை 8, 12, 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏசி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 2 நாட்களில் செய்தனர். பின்னர் சி விலகினார். பி சேர்கிறார் எனில் ஏபி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஓகே, ரிமைனிங் ஒரு தான் கேட்குறாங்க பொழுது. சரி, ஓகே, டேரக்டாக எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஏ பி சி 8, 12, 16. அப்போது 8, 12, 16 இது வந்து ஏ பி சி 3த்துக்கு எல்சிஎம் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு 16, 32ல் அடிபடாது. அடுத்தது 48, எல்சிஎம் வந்து 48 இதுக்கு. 48, 4, 48. ஓகே, இங்கே வந்து 6 முறை, 4 முறை, 3 முறை. ஏசி ஒர்க் டுகெதர் ஃபார் 2 days. அப்போது எனக்கு நான் செய்ய வேண்டிய வேலை மொத்தம் டோட்டல் ஒர்க்கு எனக்கு
48 ரைட்டா. அப்போ அதில் ஏசி ரைட்டா 6 3 ஏவும் சியும் சி எவ்வளோ 6 3 9. எத்தனை நாள் செய்கிறாங்க? 2 நாள் செய்கிறாங்க. எத்தனை வேலை முடிச்சிருப்பாங்க? 18 வேலையை முடிச்சிருப்பாங்க. மீதி எனக்கு இருக்கிறதுல 30 வேலை இருக்கு. ரைட், எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு இப்போ டாபிக்? ஏசி இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. தென் சி லீவ்ஸ் பி ஜாயின். யார் வெளியே போறா? சி வெளியே போயிடுறா, பி உள்ள வரும். அப்போ ஏ பி. அப்போ ஏபியோடது 10. இப்போ 10 தான் இருக்கு. டைரக்டாவே அவங்க என்ன கேட்குறாங்க? சி லீவ்ஸ் பி ஜாயின்ஸ் இஃப் ஹவு மெனி டேஸ் ஏ அண்ட் பி ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு பார்த்தா இது எவ்வளோ நாள் இருக்கு? 3. 3 டேஸில் அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஆக்சுவலாக இங்கே இந்த கேள்வி வந்து கேட்ட தப்பு. எப்படி கேட்டிருக்கோம்னாக்கா இன் ஹவு மெனி டேஸ் ஏ அண்ட் பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு கேட்டுக்கணும். டிஎன்பிசி கேள்வி தான். டிஎன்பிசி இது மாதிரி தான் இருக்கும். டைரக்டாகவே கொஸ்டினே அப்படி தான் இருக்கும். மீதமுள்ள வேலையை ஏ மற்றும் பி ஆகியோர் எத்தனை நாட்களில் முடிப்பாருன்னு தான் கேட்டுக்கணும். சரி, நீங்கள் வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகத்தவல இங்கே வந்து ஏபி இருவரும் சேர்ந்து மொத்த வேலைன்னு கொடுத்துருந்தா தான் நீங்கள் வந்து இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே இந்த மாதிரி ஏபி சேர்ந்து எத்தனை நாளையும் முடிப்பார்னு கேட்டால் ரிமைனிங் ஒர்க் தான் அங்கே மீன் பண்ணுறாங்க. இது தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா இது ஏன் தெளிவாக கொடுக்கணும்னாக்கா நீ என்ன மாதிரி எடுத்துக்கிற அந்த கேள்வி அப்படின்றத அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 3 தான். ஒரு தொகையானது 2 ஆண்டுகள் தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் 300 அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்பட்ட தொகை என்ன? ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆண்டுகளில் வந்து சேமிக்கிறாங்க. அப்போது என்ன பர்சன்டேஜ் என்ன அமௌண்ட் எதுவுமே தேவையில்லை, எனக்கு அடுத்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டே போதும். அதே தொகை 3% அதிகமான வட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் 300 ரூபா கிடைக்குது. ரைட்டு, எனக்கு SI = PNR/100. ஃபர்ஸ்ட் கணக்கு எனக்கு தேவையில்லை, ரெண்டாவது கணக்கு நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குது? 300 ரூபா அதிகமாக கிடைக்குது. என்ன பிரின்சிபலுக்கு தெரியாது. எவ்வளோக்கு? எத்தனை வருஷத்துக்கு? 2 ஆண்டுகளுக்கு. R வந்து 3/100 ரைட்டா. 2 பேருக்குனா 6 6,000 போடல அடிச்சுனாக்கா 5. இது இந்த பக்கம் மேலே வந்துச்சுனாக்கா பிரின்சிபல் வந்து 5000 ரூபா. அவ்வளோதான், சிம்பிள். முதல்ல கொடுத்துக்கிறதுலாம் நீங்கள் வந்து ஆன்சர் ஆப்ஷன் வச்சு போட்டுக்கின்னு இதை கண்டுபிடிச்சி நான் கண்டுபிடிச்சிலாம் போயிட்டுக்காதுங்க. மோர் தென் என்ன கொடுத்துக்கிற டேட்டா இது போதும். இது வந்து குழப்பறதுக்கு கொடுத்தது, இதுவே போதும் நமக்கு. ஒரு தொகைக்கு 6% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 120 ஆகிறது. சேம் அதே மாதிரி குழப்பற சம. ஒரு தொகைக்கு 6% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 120 ஆகுது. இந்த டேட்டா எனக்கு தேவையே இல்லை. அதே வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 90 எனில் தொகை எவ்வளவு? நல்லா புரிஞ்சுங்க. அதே வட்டி, அதே தொகை கிடையாது, அதே வட்டி. எனக்கு இது மட்டும் போதும். அதே வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 90 ரூபா. அப்போது 90 ரூபா வட்டி. பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரில. 3 ஆண்டுகள் 6/100 ரைட்டு. 18 அடிச்சுன்னா 5 முறை. இது மேலே போச்சுனாக்கா பிரின்சிபல் வந்து எனக்கு 500. அதை விட்டுட்டு இப்போ இங்கே ஆன்சர் வந்துச்சா, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அமௌண்ட் 120 120 ரூபாய்க்கு பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. 2 வருஷத்துக்கு 6 அப்படின்றப்போ 12 அடிச்சுனா எனக்கு 10. பிரின்சிபல் இங்கே வந்து 1000 வருது. ஆப்ஷனில் 1000 வச்சுக்கிறான் பாருங்க. ஸோ அப்போது இந்த கணக்கை முதல் ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா 100% தப்பாக தான் வரும். பட் அவன் கேட்குறது அதே வட்டி தான் கேட்குறான். இந்த இடத்துல அசலுக்கான வேலையே கிடையாது. இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் தேவையே கிடையாது. அதில் தேவையான விஷயம் இந்த 6% வட்டி மட்டும்தான். ஸோ இதுக்கான ஆன்சர் 500. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 5 வருடங்களில் 200 அடைகிறது. அடுத்த 5 வருடங்களில் முதலீட்டு தொகையானது 3 மடங்கு எனில் 10 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவு? டைரெக்டாக அப்படியே சொல்லாது. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஏதோ ஒரு தொகை ரைட்டா, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 5 இயர்ஸில் எவ்வளோ ஆகுது? 200 ஆகுது. நல்லா கவனிங்க. எக்ஸ்ன்ற ஒரு தொகைக்கு 5 வருஷத்துக்கு எனக்கு 200 ஆகுது ரைட்டா. அடுத்த 5 வருடங்களில் முதலீடு இன்னொரு 5 இயர்ஸ் முதலீடு என்ன ஆகுது? 3x ஆகுது. அதானே கொடுத்துருக்காங்க. முதலீடு வந்து 3 மடங்கு ஆகிறது. அப்போது இது 3x ஆனால் இந்த வட்டி மாறாதா? 600 ஆகாதா? 600 ஆகும் இல்லை? அப்போது வட்டி இந்த 2வது 5 வருஷத்துக்கு மட்டும்தான் 600 வட்டி ரைட்டா. எனில் 10 வருடம் முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை இது ரெண்டும் சேர்ந்தா எனக்கு 10 இயர்ஸ். வட்டி மட்டும் 800 ரூபா இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து 800. ரொம்ப சிம்பிள் தான், எளிமையாக யோசிங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி யோசிங்க. மற்றபடி PNR/100 இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரொம்ப பெரிய லெவலில் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டு
ஃபியராக உட்காந்துருக்காதீங்க. இது இவ்வளோ தான் கணக்கே. இது ரொம்ப வந்து ஈஸியான கணக்கு தான். கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே வந்து பயப்படுற மாதிரி இருக்கும். தெளிவாக கொடுத்துருக்கான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சம் ஆஃப் மணி வில் பி 200 ஆஃப்டர் 5 years. ஏதோ ஒரு தொகைக்கு 200 ரூபா வந்து வட்டி, ரைட்டா? அப்போது அந்த ஏதோ ஒரு தொகைன்றது வந்து 3 மடங்கு ஆகுதுனாக்கா வட்டியும் 3 மடங்கு ஆகும், ரைட்? இல்லை, அப்போ 10 வருஷம் முடிவில் ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு 200, அடுத்த 5 வருஷத்துக்கு 600, 10 வருஷம் முடிவில் தான் கேட்குறான். டேரெக்டாக கேட்குறது எண்ட் ஆஃப் த 10 years. 200 ஒரு 600 முடிஞ்சு 800 ரூபா. அடுத்த கேள்வி, ரூபாய் 500க்கு 2 ஆண்டுகளுக்கு 2 வங்கிகளின் தனி வங்கிக்கான வித்தியாசம் 2 ரூபாய் 50 காசு எனில் அவ்வங்கிகளின் வட்டி விகிதத்தினுடைய வித்தியாசம் எவ்வளவு? 2022 குரூப் 4 சேம் பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சேம் பேட்டர்ன், இதே பேட்டர்ன். ஆனால் அது நம்பர் வேற, இதே பேட்டர்ன் அப்படியே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான், பட் எனக்கு எப்போ கேட்டதுன்னு தெரியல. வெறும் இந்த 2.5ன்றதை மட்டும் எடுத்துட்டுக்கிறானுங்க. இந்த 500 எடுத்துட்டு வேற ஒரு அமௌண்ட் போட்டானுங்க, வேற ஒன்றுமே கிடையாது, ரைட்டா? சரி, இது எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் 2 different banks, ரைட்டா? எனக்கு தேவை என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் டிஃபரன்ஸ். அதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.5, ரைட்டில். அப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நான் பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500க்கு R1 எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 banks? for 2 years by 100 minus R2 equal to 2.5. இதுதான் தேவை நமக்கு, ரைட்? அப்போ இது பொதுவாக அப்படியே நம்ம வந்து அடிச்சு பார்த்துலாமா? என்ன வரும்? இது அடிச்சுன்னா 5, இதை அடிச்சுன்னா இது ஒரு 5. அப்போ என்ன வரும்? 5 × 2 10 R1 minus 10 R2 equal to 2.5. இதில் பொதுவாக என்ன நான் வெளியே எடுக்கலாம்? நான் 10 வெளியே எடுக்கலாமா? அப்போ எனக்கு தேவை R1 minus R2 தான் 2.5. இப்போ இதுதான் அவன் கேட்குறதே. வங்கிகளின் வட்டி எவ்வளோ வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறான். அப்போது R1 தனியாக நான் வச்சுருக்கேன், R2 தனியாக வச்சுருக்கேன். அதோட வட்டி விகிதம் 2000 கொடுத்துருக்காங்க. ஐ மீன் வட்டி விகிதம் அல்லது வட்டி விகிதம் தான் நம்ம கேட்குறாங்க. இந்த 10 அது கீழே வருமா? இப்போ என்ன வரும்? இந்த ஸ்டெப் நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. இப்போ 10 × 2.5. அப்போ எனக்கு தேவை இந்த R1 minus R2 தான் தேவை. 2.5 by 10. அப்போ என்ன கிடைக்கும்? R1 divided by R2னா 2 லட்சம்னா 1/4 கிடைக்கும். 1/4 கொடுத்துருக்காங்க, இல்லை டேரெக்டாக ஃப்ராக்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ ஒரு சைபர் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும், 0.25. இங்கே வந்து 2 இருக்குது, 10 கீழே இருக்குது. நான் வச்சுனாக்கா ஒரு சைபர் இந்த இடத்துல வைப்பேன். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 0.25. இல்லை சார் இது அடிச்சு கூட காட்டுறீங்கனாக்கா அடிச்சுனா ஒரு முறை 4 முறை 1/4 அப்படின்றது என்னதுன்னா 0.25 தான். 1/2னா உங்களுக்கு தெரியும் அரைன்னு. அப்போ 1/4 கால் தான். சேம் எப்படி அடிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இதுக்கு ஆன்சர் 0.25. ஓகே, 2.5லாம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சீங்க. 2022 குரூப் 4ல் இதே மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் அந்த குரூப் 4 கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து 0.03 சம்திங் ஏதோ இருக்கும். 0.3யோ 0.03 என்னோ சம்திங் இருக்கும். மேக்ஸில் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஒரு வங்கியின் 6 மாதத்தில் முதலீடு செய்யப்பட்ட அசல் 2500க்கு வட்டி 100 ரூபாய் கிடைக்கிறது எனில் அதே வட்டி விகிதத்தில் 9 மாதங்களுக்கு 6 மாதமா 6 ஆண்டுன்னு படிச்சுட்டு போது ஓகே 9 மாதங்களுக்கு அசல் 3200 கிடைக்கும் வட்டி எவ்வளவு? ரைட். ஒரு வங்கியில் 6 மாதத்துக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 2500, அசல் 2500, வட்டி 100 ரூபா கிடைக்குது. வட்டி வந்து எவ்வளோ? 100 ரூபா. அசல் எவ்வளோ? 2500. 6 மாதம்னாக்கா 1/2, அதான் 6/12 இருக்கும். இதை அடிச்சுன்னா 1/2 தானே எழுதணும், அதுதான் எழுதுறேன். 1/2 இன்ட்டு என்ன வட்டி விகிதம் அதான் கண்டுபிடிக்கணும். 6/100 என்ன அடிக்கலாம்? 2 சைபருக்கு 2 சைபர் அடிக்கலாம். வேறு என்ன அடிக்க முடியும்? 4. இது அந்த பக்கம் போச்சுன்னா R வந்து 8%. அடிச்சு 2ன்னு எழுதிட்டு போறீங்க, தப்பாயிரும். இப்போ எனக்கு இது கிடச்சிச்சு, வட்டி விகிதம் கிடச்சிச்சு. சரி, அடுத்தது நான் என்ன எழுத போகிறேன்? SI = PNR தான். இப்போ கண்டுபிடிக்க போகிறது இதுக்கான வட்டி தான் கண்டுபிடிக்கிறோம். 3200க்கு 9 மாதம்னா 9/12 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? இங்கே 8. சின்ன தப்பு பண்ணாலே கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க. இது அடிச்சுனாக்கா 3, 2,
அடிச்சுனாக்கா 3 6 100 விட்டேன் 6 6 × 32 அடிச்சுனா 3 2 6 32 2 மீதி 1 18 190. ஓகே, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இந்த இடத்துல வந்து இந்த 3 வருஷம் போட்டதுனால கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு. அப்போது 9 மாதம் இதுக்கு வந்து 192 ரூபா கிடைக்குது. இந்த மாதிரி ரெண்டு வருஷம் கேட்பாங்க. இந்த மாதிரி குரூப் 1 ஸ்டேஜில் கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகே, 3100க்கும் 3100க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் வட்டி 2900க்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி விட 40 அதிகம் உள்ளது எனில் வட்டி விகிதமானது. ரேஷியோ கேட்குறாங்க, ரைட்டா? அப்போ எதுலேருந்து எதை கழிச்சா மாறுதுன்னு பார்க்கணும். முதல்ல 3100 தான் நான் கழிக்கணும். 3100 × 4 இயர்ஸ்க்கு 6 / 100 மைனஸ் 2900 × அதே 4 அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 40 இல்லையா? அப்போ இதுலேருந்து இதை கழிச்சாக்கா எனக்கு 40 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் இது சமம். 40 எக்ஸ்ட்ரா இருக்குது. ரைட்டு, என்ன பண்ண முடியும் அதில்? அதெல்லாம் இருக்கா? 4 12 மைனஸ் 36க்கு 6 மீதி 3 8 10 11 = 40. எயிட் ஆர் = 40. அப்போ 6 5%. இது அடிச்சுன்னா டேரெக்டாக 5 8 இல்லை 5. ஓகேவா? ஈஸியாக தான் இருக்குது. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் எனக்கு கஷ்டமே, மற்றதெல்லாம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதன் 3 மாத வருமானம் அவரின் 4 மாத செலவுக்கு சமம். என்னப்பா சொல்கிறாங்க? ஒரு மனிதனின் 3 மாத வருமானம் அவரின் 4 மாத செலவுக்கு சமம் எனில் அவருடைய வருட சேமிப்பு 600 இருந்தால் அவரின் மாத வருமானம் எவ்வளவு? சுத்தம் கேள்வி புரியலையே. இன்கம் இன் 3 months of a person is same as the expenditure in 4 months. 3 மாதத்தோட 3 மந்த்துக்கான இன்கம் 4 மந்த்துக்கான எக்ஸ்பெண்டிச்சருக்கு சமமா? ரைட்டு. இஃப் இஸ் ஆனுவல் சேவிங்ஸ் இஸ் 600, மொத்தம் வருடத்துக்கான சேவிங்ஸ் 600. ரைட்டு. வாட் இஸ் இஸ் மந்த்லி இன்கம்? ஓகே, டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், அவனோட 3 மந்த் இன்கம் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 3 மாதத்துக்கு 3 மந்த்துக்கு அவரோட வருமானம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதை நான் எத்தனை மாதத்துக்கு இந்த எக்ஸே வந்து 4 மந்த்துக்கு நான் எக்ஸ்பெண்டிச்சராக திரும்ப முடியும். ரைட்டா? அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை வந்து 3 மாதம் இருக்குனாக்கா 4x இல்லையா? அப்போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை 4 மாதம் இருக்குதுனாக்கா 3x. எனக்கு அந்த வருமானம் தெரிஞ்சாக்கா எடுத்து உள்ளே போட்டு நம்ம போட்டுடலாம். அப்போது இதுலேருந்து நான் இதை கழிக்கிறேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 600 ரூபா கிடைக்குது. என்னது? லாபம். அப்போது எக்ஸோட மதிப்பு என்னது? 600. ரைட்டில்? இப்போ இந்த 3 மாதத்துக்கு எனக்கு கிடைச்சது வந்து 600 ரூபா சம்பளம்னாக்கா, அதே இந்த 4 மாதத்துக்கு நான் அதை வந்து எவ்வளோ பண்ணுறேன்னாக்கா செலவு பண்ணுறேன் நான். அப்போது மொத்தம் என்னோட வருஷ வருமானம் என்ன இருக்குனாக்கா 3 மாதத்துக்கு 600னா 4னாக்கா 2400. அப்போ இங்கேயும் 600னாக்கா இது 3 வாட்டி தான் வரும், 1800. அப்போ அப்படிச்சுனாக்கா எனக்கு 600 ரூபா. அப்போ போட்ட கணக்கு கரெக்டு தான். 3 மாதத்துக்கு 600 ரூபானாக்கா அவன் கேட்குறது வந்து அவரின் மாத வருமானம் கேட்குறான். /3 போட்டோம்னாக்கா 200. 600 ஆன்சருக்கு இது போட்டு போகிறீங்க. இதுக்கு வந்து 200. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவனோட 3 மாதம் என்ன கடைசியில் நிற்கிற ஆண்டு சேவிங்ஸ் தான் 600. பட் நமக்கு தேவை என்னன்னாக்கா அவனோட மந்த்லி இன்கம் தான் தேவை. இங்கே வந்து ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணி எக்ஸ் தான் 600 கண்டுபிடிச்சிருக்கோம். அடிச்சுனாக்கா மந்த்லி இன்கம், அதாவது எக்ஸ்ன்றது 3 மந்த். இது இப்போ எனக்கு அடிச்சுனாக்கா எனக்கு 200 கிடைக்கும். ரைட். ஒரு குறிப்பிட்ட தொகையை 14 பயன்களிடையே பங்கிடும் பொழுது அதே தொகையை 18 பேரிடம் சமமாக பங்கிடும் பொழுதும் கிடைப்பதை விட ஒவ்வொருவருக்கும் 80 அதிகம் பெறுகிறார்கள். தொகை என்ன? ஒரு குறிப்பிட்ட தொகை என்னது? x / 14 மைனஸ்
அதே எக்ஸ் 18 ஈக்குவல் டு 40. இந்த கணக்கில் நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்ல முதல்ல x/18 அடுத்தது x/14 போட்டுறீங்க. பெரிய நம்பர் தான் சார் முதல்ல, சின்ன நம்பருக்கு கம்மியாக வரணும்லாம் நினைக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபா எடுத்துங்க, சின்ன நம்பர் தான் எடுக்கிறேன் நான். 100 ரூபாய்க்கு 5 பேர் பங்கிடுறீங்க, அதே 100 ரூபாய்க்கு 10 பேருக்கு பங்கிடுறீங்க. யாருக்கு அதிகமாக வரும்? இவனுக்கு தான் அதிகமாக வரும். அப்போ கம்மியாக பங்கிட்டு தான் அதிகமாக வரும். ரைட்டா? அப்போ அந்த மாதிரி யோசித்து போடணும். ரைட்டு. எல்சிஎம் எத்தனை என்ன வரும்? எங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது நம்ம? 18 ரெண்டாம் ஏப்படில் எடுத்தால் 7 9 63 126. 126னா இது எத்தனை முறை வரும்? 9 முறை வரும். இது 6னா 7 முறை வரும். மேலே போச்சுன்னா 9x - 7x ஈக்குவல் டு 40. இங்கே போடுறேன் 2x, இது அந்த பக்கம் போயிடும். 2x இஸ் ஈக்குவல் டு இது பெருக்கிடலாம். என்ன வரும்? 24க்கு 4, இது 2 8 10க்கு 0 மீதி 1 4 1 2x தானே. 24க்கு 4 ஐயோ 40 எழுதிட்டுனா 80 8 அடிக்கணும். 80 தான் இருக்குது. 40 எழுதிட்டுக்கிறேன். 48க்கு 8 4 16 17 18 19 20 2 8 10 ஒரு 0. இப்போ 2xோட மதிப்பு 80 இருக்கும். எக்ஸோட மதிப்பு 5040. ஓகே 5040. இது நார்மல் தான். இந்த ஈக்குவேஷன் தான்ப்பா விஷயமே. இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா விஷயம். நான் போட்ட மாதிரி தப்பாக போட்டுறாதீங்க. நான் இங்கே 40 80ன்றதை 40ன்னு போட்டேன். ரைட். சில நேரங்கள் நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். அது எப்படி மேக்ஸ் ஜாம்பவனுக்குமே வந்து நடக்கும். அவ்வளோதான். இன்னையோட மேக்ஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். உங்களுக்கு போதுமான தகவல் கிடச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சந்தேகம் எதனா இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷன் சரிங்க. தேங்க்யூ.